நாம் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த சர்ச்சை அரைக்கோடுன்ட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு கூட சொன்னீங்கன்னா லைவாக அது வரும், செய்தி கேட்பார்கள். உங்களுக்கு நான் செய்தி சொல்லும்போது சில சமயங்களில் இவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவேன், உங்களையும் சேர்த்து தான். ஒருவேளை நீங்கள் அதை அறிந்திருக்கலாம், ஆனால் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அதில் உங்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆகவே 2 பேருமே இது கேட்கிறவர்கள் சபையார் 2 பேருமே நீங்கள் இதை கவனித்து சபத்தோடு கூட நீங்கள் கேட்கும்படியாகவும் இதில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் காண விரும்புகிறோம். நாம் இதை ஒரு பெருமைக்காக புகழ்ச்சிக்காக என்னுடைய பெரிய காரியங்களுக்காக அல்ல, நமக்கு நிறைய ஆணுடைய பிள்ளைகள் தேவையாக இருக்கிறார்கள், விசேஷமாக உண்மையான பிள்ளைகள், உத்தமமானவர்கள். ஆகவே நமக்கு அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கொண்டு வர இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லது இதை அறியாதிருக்கிற அநேகர் இதை கவனிப்பார்கள். நீங்கள் இதற்காக செபிங்க. வேகமாக இந்த செய்தி வேகமாக பல லட்சம் பேர் பார்க்கும்படி, அதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள், விசுவாசிகள் அவிசுவாசிகள், எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் இதை கவனிக்கும்படி நீங்கள் செபியுங்க. அவர்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசும்படியாகவும் செபியுங்க. நமக்கு இன்னும் இந்த 1ஆம் தேதி வரும்போது சபைக்கென்று ஒரு செல்ஃபோன் வாங்க வேண்டும். வேறு எதுவுமே அதில் யூஸ் பண்ண மாட்டோம், எந்த காலம் அதில் வராது, செய்தியாக மாத்திரமே டெலிகாஸ்ட் மாத்திரமே நடைபெறும். அதற்காகவும் செபிங்க. ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் ஏவுதல் செய்தால் ஒரு ஐஃபோன் போன்ற ஒன்று நீங்கள் வாங்கி ஆண்டவருக்கென்று அநேக மக்களுக்கென்று நீங்கள் செய்வீர்களான்னா பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் செய்கிற எதுவுமே என்னுடைய பார்வையில் கணக்கில் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆகவே அதை விரும்புகிறவர்கள் விசுவாசிக்கு இது கொஞ்சம் நான் சொல்வது காஸ்ட்லியானது, ஆனாலும் நமக்கு இவ்வளோ வருஷங்களில் எவ்வளோ லட்சங்களை எவ்வளோ ஆயிரங்களை நாம் செலவு பண்ணியிருப்போம், எவ்வளவாக தேவன் நமக்கு தந்திருப்பார். ஆகவே நீங்கள் யாருக்காவது சொல்லணும்னு விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த ஒரு செல்ஃபோனை நீங்கள் வாங்கி தருவீர்களான்னா அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். வேறு எந்த கால்களும் இதில் வராது, வீடியோ மாத்திரமே அது புறப்பட்டு போகும். அப்படியாக செய்யப்படுகிறது. இப்பொழுதும் இதை டெலிகாஸ்ட் செய்து இது முதல் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவர்கள் அதை கவனிப்பார்கள். நானும் சற்று நிறைய மற்றவர்கள் அநேக கேட்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து மெதுவாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். நீங்கள் தெரிந்ததே நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மற்றவர்களுக்கு கேட்கும்படியாக நீங்கள் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் முழுவதுமாக வேகமாக இயேசுனுடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் மீதியான காரியங்களை நமக்கு செய்தருள்வாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் வேத புஸ்தகத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்திற்கு வேதாந்தத்தை திருப்பவும். நாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு செய்தியை சொன்னோம். எத்தனை பேர் அதுக்கு சந்தோஷப்பட்டீங்க, ஏற்றுக்கொண்டீங்க? யாருமே செய்தி கேட்டு வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, அதை வேறு விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய மனவாட்டியாக இருந்தால் அதை சரியான விதத்தில் எடுத்துக்கொண்டு தவறு என்று செய்தி சொல்லும்போது ஆமாண்டவரே நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்க என்று மட்டும்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் மாற்று கருத்துடலாக இருந்தீங்கன்னா ரொம்ப கடினமான நேரமாகிவிடும். அல்லது கடந்த காலங்களில் இருந்தது போலவே இப்பொழுது இருக்க முயற்சி செய்யாதீங்க. நாம் அடுத்த வருடத்தை இயேசு வருகிறார் என்ற எதிர்நோக்குதலோடு கடந்து போகிறோம். ஆகவே நிச்சயமாக நாம் ஒவ்வொரு நாளுமே நம்மை நாம் தாழ்த்தி நம்முடைய தவறுகளை சரி செய்து நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு இயேசுவோடு கூட நம்மை சற்று நெருக்கமாக காண்பித்து கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே நான் சொல்வது அத்தனையும் செய்தி வேதாகமம். ஞாயிற்றுக்கிழமை கூட நான் பைபிளில் இயேசு சொன்னதைத்தான் நான் சொன்னேன். இப்பொழுதும் நான் ஜெபித்து 2 நாளாக ஜெபித்து வருகிறேன். எனக்கு ஒரு செய்தி கொடுங்கன்னும் போது எனக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. இது எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சண்டே பேசுனதில் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு செய்தி. அது
1960 பேசப்பட்டது ஞாயிற்றுக்கிழமையில். இப்போ நான் பேசப்போவது 1965 5 வருடங்களுக்கு பிறகு பேசப்பட்ட செய்தி. அதோடு கூட எப்படி ஒன்றாக இணைகிறது என்பதை பாருங்கள். உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். செய்திக்கு வருவதே நம்மை சரி செய்து கொள்ளலாம். ஆகவே அன்பு என்பது திருத்துவதாக இருக்கும். திருத்தும் பொழுது கோபப்படுவது, விரோதம் பாராட்டுவது அல்லது வேறு யாராவது அப்படி செய்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி அவர்களை திருத்த வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நரகத்தை சென்று விடுவார்கள். ஆகவே கவனமாக இருந்து உங்களை நீங்கள் ஆண்டவர்களிடம் கொடுங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 28 முடிய நாம் வாசிக்கலாம். இந்த நாட்களை குறித்தும் இந்த நாட்களுக்குரிய மக்கள், அதாவது கடைசி காலங்களில் எவ்விதமாய் சபையும் மக்களும் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நம்முடைய அருள்நாதர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசினதை நாம் இப்பொழுது வாசித்து அதன் பேரில் நாம் நினைவு கூறலாம். 15வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 28 முடிய. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவது இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இதை யாருக்கு சொல்கிறார் என்பதை 28வது வசனம் பாருங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்ச்சிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இவையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். யாருக்கு இதை சொல்கிறாரு? 28ஆம் வசனம் சொல்லுகிறது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து போகும். சரிங்களா? நான் வாசித்த வேத பகுதியை கழுகு குஞ்சுகளுக்கு தேவன் இதை அறிவிக்கிறார். ஓகே, நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள பிதாவே, மகத்துவம் உள்ள தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஆண்டவரே, நீர் மிகவும் அருமையானவர், மகத்தானவர். ஆண்டவரே, உலக மக்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. நீர் யார் என்று ஒருவரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீர்தான் இந்த அண்ட சராசரங்களுக்கும் தேவன். ஒவ்வொருவருமே ஆண்டவரே அவர்கள் தேவர்கள் இந்த உலகத்தை உண்டாக்கினார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் சொல்வது போல அவர்கள் என்னெல்லாம் சரிதான். ஆனால் யார்தான் உண்டாக்கினார் என்பதை சற்று கவனித்து, பொறுமையோடு கவனித்து, இது முழு உலகத்திற்கும் பொருந்துகிறதா என்பதை கவனித்து, எது பொருந்துகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரையும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், விசேஷமாக எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரை கோபப்படாமல், தவறாக எண்ணாமல், அதை சரியாக புரிந்து கொண்டு, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, சத்தியமுள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறபடியினாலே ஆண்டவர் மக்கள் இதை கவனித்து பார்த்து, தாங்கள் எதை சார்ந்திருக்கிறோமோ அதற்கேற்றபடி பேசாமல், நாங்களும் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் கிறிஸ்தவத்தை சார்ந்திருந்து கிறிஸ்துவம் ஆண்டவரை கண்மூடித்தனமாக சொல்லுகிறதை நாங்கள் நம்பாமல், அது உண்மைதானா, அதை தேவன் என்றைக்கும் நிறைவேற்றி தருகிறாரா
என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவானவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக கடந்து வந்து போனார். அதோடு அவ்வளவுதான் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். ஆனால் வேத வாக்கியமோ இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதியிருக்கிறது. அந்த 1ஆம் நூற்றாண்டிலே நீர் வந்தபோது எவ்விதமாய் காணப்பட்டீரோ, எவ்விதமான வல்லமுடையவராக இருந்தீரோ, எதை அறிவித்தீரோ அதே தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் அதை அறிவித்து வருகிறீர். இப்பொழுதும் அறிவித்து வருகிறீர். இப்பொழுதும் நீர் ஆண்டவர் அதே தேவனாக, அதே வல்லமை உடையவராக, இந்த வார்த்தை பழையதாகி போகாமல் ஒவ்வொரு காலமும் அதை புதிதாக்கி அது உண்மை என்பதை நிரூபித்து வரக்கூடிய தேவன் நீர். ஆண்டவர், நாங்கள் ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எதையோ நாங்கள் செய்து எதையோ நம்பி கடந்து போகாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரா என்று நாங்கள் கவனித்து அதே வல்லமை, அதே கிருபை நீர் சொன்னீர். ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவளை பார்க்கல அதிகமாய் செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது நடைபெறும். ஆண்டவரே, மாத்திரம் அல்ல, நான் இல்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம். நான் திரும்பமாக ஆவியாக தேற்றரவாளனாக நான் உங்களிடத்தில் வருவேன். அப்பொழுது உலகம் என்னை காணாது, அல்லது உலகம் என்னை புரிந்து கொள்ளாது. நீங்களோ என்னை புரிந்து கொள்வீர்கள். நான் அப்பொழுது பிதாவிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே காண்பீர்கள் என்று சொன்னீர். அதை காணக்கூடியவர்கள் எவர்களோ அதை காண்பார்கள். இப்பொழுதும் எங்களுடைய செய்தியானது இதோ இந்த டெலிகாஸ்ட் மூலமாக அதை பண்ணுகிற போது கேட்கிற இருதயங்கள் சந்தோஷப்படட்டும், சமாதானம் அடையட்டும், ஆசீர்வாதம் பெறட்டும். இந்த வார்த்தைகள் உள்ளங்களுக்கு காதுகள் வழியாய் சென்று ஆண்டவரே மெய்யான தேவனை தாங்கள் புரிந்து கொள்ளவும், எவைகள் உண்மை உள்ளவைகள் என்பதை அறிந்து கொள்ளவும், அந்த உண்மை உள்ளவைகள் வழியிலேயே அவர்கள் கடந்து வரவும் ஆண்டவரை இவர்களுக்கு உதவி செய்தருளும்படி நான் செபிக்கிறேன். காலமானது கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு காலங்களில் ஆண்டவரை விஞ்ஞானிகளை பார்த்து ஒருவர் கேள்வி கேட்கிற போது உலகம் அழிக்கப்படுமா என்று கேட்டபோது நிச்சயமாய் அழிக்கப்படும் என்று சொன்னார். அது எத்தனை வருடங்கள் ஆகும் என்று அவர்கள் கேட்கிற போது எத்தனை வருடம் அல்ல, இன்றைக்கும் அழியலாம், நாளைக்கும் அழியலாம், அடுத்த வாரம் அழியலாம், அடுத்த மாதம் அழியலாம், அடுத்த வருடங்களில் அழியலாம், நிச்சயமாய் அழிந்து போகும் என்று அந்த விஞ்ஞானிகள் அறிக்கையிட்டதாக நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம். ஆகவே உலகத்தின் அழிவில் மக்கள் அதோடு கூட அழிந்து போகாதபடி தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை நீர் உடையவராக இருந்து இந்த வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த வழியில் இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருமே தாறுமாறான எண்ணம் உள்ளவர்களாக இராமல் ஆண்டவரே இதை புரிந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும், இதை ஏற்றுக்கொள்ளவும் அன்புடையவர்களாக இருந்து, நேசமுடையவர்களாக இருந்து, இதை தள்ளாமல் ஏதோ தவறாக பேசுகிறோம் என்று கருதாமல் ஆண்டவர் உண்மையான ஒரு செய்தி என்று அந்த உள்ளத்தில் நீர் வெளிப்படுத்தி தரும்படிக்கு ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர், அன்றைக்கு எங்கள் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசப்பட்ட செய்தி உலகமெங்கும் கடந்து போனது. அவர்கள் ஆண்டவர் அந்த ஃபோனில் ஆண்டவர் செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அவர் அமெரிக்க தேசத்தில் ஜெபசன்வில் கூடாரத்தில் இருந்து பேசுகிற போது கனடா போன்ற, பிரான்ஸ் போன்ற அநேக நாடுகளில் அதை கேட்டார்கள். இப்பொழுதும் ஆண்டவரை எங்களுக்கு இந்த விஞ்ஞானம் அதிகமாக எங்களுக்கு இதை செய்திருக்கிறது. அதை செய்கிற போது கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்கவும், இது உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அது விளையச் செய்து 100, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை இந்த வார்த்தைகளை, வர்த்தமானங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும், எந்த சார்புகளாக இருந்தாலும் அது பெரியது அல்ல. தேவன் என்பவர் எல்லாரையும் சிருஷ்டித்த தேவன். அவர் ஜாதியையும் மதங்களையும் அவர் சிருஷ்டிக்கவில்லை, மனிதனைத்தான் சிருஷ்டித்தார். மனிதனுக்கு ஒத்தாசையாக இருக்கும்படி மனைவியை சிருஷ்டித்தார். அவ்வளவுதான். வேறு எந்த ஒன்றையும் அவர் செய்யவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. இன்னொன்று, நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பு என்றால் அது இயேசுவை மாத்திரமே குறிக்கும். அவர்தான் அன்புள்ள தேவன். அன்பு என்பது நாம் விரும்புகிறவர்களையே அன்பு செய்வது அன்பல்ல. நம்மை வெறுக்கிறவர்களை, நம்முடைய விரோதிகளை, நம்மை பட்சிக்க நினைக்கிறவர்களை மெய்யான இருதயத்திலிருந்து அன்பு கூறுவதுதான் அன்பு. இதைத்தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். இயேசு உண்மையாகவே, பிரியமானவர்களே, மெய்யாகவே இயேசு ஒரு மனிதன் தான். அதே நேரத்தில் அவர் தேவனும் கூட. இதை புரிந்து கொள்வது மனிதர்களுக்கு ரொம்ப கடினம். தேவனுடைய மகத்துவத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்வது மிக மிக கடினம். ஆகவே ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அவரோடு கூட துவக்கத்திலிருந்து உலக தோற்றத்து முன்னே இருந்தால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனை அறிந்து கொள்வது பூமியில் பிறந்த எந்த மனிதனுக்கும் எந்த ஸ்திரீக்கும் அடுத்தது அல்ல. அவர்கள் நாம் இந்த உலக வழக்கத்தில் ஏற்றபடி நாம் அமைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு 5 புலன்கள், 5 சென்ஸ் என்று சொல்லுகிறோம். 5 புலன்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண், காது, மூக்கு, வாய், சரீரம். இவைகளை கொண்டு நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. ஒரே ஒன்று மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ற ஒன்றின் மூலமாகத்தான் தேவனை அறிகிற அறிவை பெற முடியுமே தவிர இந்த 5 புலன்களால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேத்தான் நாம் நம்முடைய கடவுள்களை பலவிதமாக சித்தரித்து விடுகிறோம். நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னொன்று, தேவன் என்பவர் மகத்தான வல்லமுள்ளவர் என்பதற்காக அவர் மிக பெரியவராக, மகத்தானவராக, பெரிய வல்லமை பொழிந்தவராக, மனித யோசனையின்படி வல்லமை என்றால் சரீர வல்லமை உடையவராக நாம் எண்ணி விடுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர். தேவன் மிகவும் மிகவும் சாதாரணமான ஒருவர், எளிமையிலே வாசம் பண்ணக்கூடிய ஒருவர். மகத்தான விதத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்துவது இல்லை, தன்னை எளிமையான விதத்தில் மகத்தானவராய் வெளிப்படுகிறார். ஆகவே மகாபெரிய வல்லமை நிறைந்தவராய், பாடி பில்டரை போல, ஒரு பெரிய ஒரு நபரை போல அப்படி அல்ல ஆண்டவர். அப்படியெல்லாம் கிடையாது. அவர் மிகவும் எளிமை உள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் யார் என்பதையும் வெளிப்படுத்தும்படிதான் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து தேவன் என்னவா இருக்கிறார் என்பதை காண்பித்தார். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மனிதனாக, மனிதர்களுக்காக மனிதனாக மாறி, மனிதர் பிறப்பிலேயே நாம் பாவிகளாக இருக்கிறபடினால் அந்த பாவத்தை போக்கும்படி அவர் தன்னுடைய சரீரத்தில் ஆக்கினைக்கு உட்பட்டவராக நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து அவர் தேவன் என்பதற்கு அடையாளமாய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான சாட்சிகள் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இதுவரையிலும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். இதை நம்புவதற்கு யாருக்கு பிரியமாக இருக்கிறதோ இல்லையோ அவர் ஜீவிக்கிறார். இப்பொழுதும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த செய்தி கேட்கிற போது, பேசுகிற போது அவர் ஜீவிக்கிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்வதற்கு தேவன் காரியங்களை செய்வார் என்பதை நான் சொல்லி இந்த செய்தி நான் துவங்க விரும்புகிறேன். ஆகவே இயேசு பிதாவாகிய தேவன் என்பவர். இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுக்கு மேலே பெரியவர் ஒரு இருக்கிறார் என்று. இல்லை தெரியுமா? ஆனால் இயேசுவான இந்த பூமியில் வந்தபோது பிதாவே என்று அழைத்தார். தன்னையோட பெரிய இருப்பதாக சொன்னார். அது உண்மைதான். ஏனென்றால் அவர் ஒரு மனித சரீரத்தில் இருந்தபடியினால மனிதன் பெரியவன் அல்ல, மனிதனை சிருஷ்டித்தவர் தான் பெரியவர் என்பதை சொல்லும்படியாக, அறிவிக்கும்படியாக தன்னை தாழ்த்தி கொண்டு தேவன் பெரியவர் என்று சொன்னார். ஆனால் அவர்தான் தேவன். மனித உருவத்தில் தேவன் எப்படி இருப்பார் என்று காண்பிக்க வந்த தேவன். அவர் மனிதன் தான், ஆனாலும் அவர் தேவன். அவர் மனிதனாக இருந்து மனிதனைப் போல அவர் உறங்கினார், பசி எடுத்தது என்று சொன்னார், சாப்பிட்டார்,
தூங்கினார், மக்களோடு மக்களாக இருந்தார். ஆனாலும் அவர் தேவன் என்பதை காண்பிக்கும்படி மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பிசாசுகளை துரத்தினார், வியாதிஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள், முண்டியாய் வந்தவர்கள் நடந்தார்கள், குருடராய் வந்தவர்கள் பார்வை அடைந்தார்கள். இப்படியாக அவர் தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தினார். தேவனும் மனிதனுமான ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு மேலே ஒருவர் அல்ல, அவர்தான் அவர்தான் நிச்சயமானவர். பைபிள் சொல்லுகிறது, இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனையில் கர்த்தர், சர்வவல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று சொல்லுகிறார். அவர் மனிதனாக தோன்றிய நித்திய பிதா. ஏசாயாவின் புஸ்தகம் 6வது 14ஆம் அதிகாரம் 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அது அவர்தான் நித்திய பிதா என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமான இன்னொன்று, கிறிஸ்தவர்களுக்கு என்றைக்குமே எந்த ஒன்றும் பாரம்பரியங்களோ சபைகளோ கிறிஸ்தவர்களுக்கு உகந்தது அல்ல. கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு உகந்த ஒன்றே ஒன்று பைபிள் மாத்திரமே. அதுதான் பேசிக். தேவனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தின் பைபிள் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, இந்த பைபிள் எப்பொழுதும் உண்மை உள்ளது. எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒன்று கூட மாறாது, எல்லாம் உண்மை உள்ளதாக இருக்கும். இந்த வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் தேவன். ஆகவே அந்த ஆவியானவர் மனிதர்கள் மூலமாக எழுதி மனிதனிடத்தில் கொடுத்தார். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நன்மையும் உண்மையும் நன்மையுமாக இருக்கும். விசுவாசிக்காதவர்களுக்கு இது தேவையில்லை. தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நான் சொல்லுகிற எந்த விஷயமும் பொருந்தாது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் இல்லை. ஆனால் இயேசுவை நேசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் உண்மையான ஒன்றை, உத்தமமான ஒன்றை, சத்தியமான ஒன்றை சொல்லுகிறேன். ஆகவே தேவனும் அவருடைய வார்த்தையும், அதாவது வேதாகமம், பைபிள் என்று சொல்லக்கூடிய அது ரெண்டு ஒன்று. நீங்கள் ஒன்று பிரிக்கவே முடியாது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்றால் வேதாகமும் உண்மையுள்ளதாகத்தான் இருக்கும். இயேசு விதமாக மத்திய 24:35 சொல்லும் பொழுது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளை ஒழிந்து போகாது என்று சொன்னார். அப்படியானால் தேவனும் ஒழிவதில்லை. அவர் எல்லா காலங்களிலும் நித்தியமானவர், அவருடைய வார்த்தையும் நித்தியமானவர். ஆகவே வார்த்தையும் தேவனும் ஒன்று. நீங்கள் தேவனை காண வேண்டும் என்றால் வார்த்தையில் தான் காண முடியும். நீங்கள் தேவனை காண முடியாது என்றால் அவர் இன்னொரு பரிமாணத்தில், இன்னொரு டைமென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் இருக்கிறார். அவரை காண்பது ரொம்ப அரிது. அதே போல் மக்கள் எண்ணுவது போல நீங்கள் இதை செய்திருங்க, அதை செய்திருங்க, மருத்துவரை வைத்திருப்பது, நிச்சயமாக அவைகள் முடியும். நிச்சயமாக குருடர்கள் காண்பார்கள், இன்றைக்கும் கூட செவிடர்கள் கேட்பார்கள், ஊனமுற்றவர்கள் எழுந்து நடப்பார்கள். உண்மை. ஆனால் இதை கிண்டலாக கேட்கிறவர்களுக்கு இதை செய்ய முடியாது, அது பெற்றோர்களுக்கு மாத்திரமே. ஆகவே தேவன் அதை செய்கிற போது நாங்கள் அதற்கு ஒத்து போகும்போது மாத்திரமே அது நடைபெறும். நீங்கள் சொல்லும்படி எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நடைபெற முடியாது. நீங்கள் தேவனை கேலி கூட்டாக, கேலியான ஒரு நபராக ஆக்கிவிடுவீர்கள். ஆகவே அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அவர் தேவன், அவர் செய்கிற காரியங்கள் உண்மையுள்ளவைகள், அவைகள் ஏற்ற காலங்களில் அவர் செய்வார். அதை நம்பி விசுவாசித்து காத்திருக்கிறவர்களுக்கு அது கிடைக்கும், காத்திருக்காதவர்களுக்கு அது கிடைக்காது. சரி, பிரியமானவர்களே, நான் இப்பொழுது வேத பகுதிக்கு வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட குறைந்த நேரத்தில் நான் செய்தி சொல்ல முடிக்க விரும்புகிறேன். நான் சொல்லிட்டேன், இந்த பைபிளுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஆதியிலே என்று தொடங்கி ஆமேன் என்று முடிகிற எல்லா வேத வாக்கியங்களும் எழுதப்படுவதற்கு முன்பு, இந்த வார்த்தைகள் பேசப்படுவதற்கு முன்பு தேவனுடைய எண்ணத்தில், சிந்தையில் இருந்தது. நான் உங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் பேசக்கூடிய எந்த பேச்சும் நம்முடைய எண்ணத்திலிருந்து வருகிறது. சிந்தையில் என்ன தோன்றுகிறதோ அதுதான் பேசும்போது வார்த்தையாக வெளிப்படுகிறது. த வெரி தாட் எக்ஸ்பிரஸ் த வேர்ட் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே சிந்தை தான் பேசப்படும் போது வார்த்தையாக வெளிப்படுகிறது. ஆகவே அதே போன்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அவர் பேசுவதற்கு முன்பு அவருடைய எண்ணத்தில், சிந்தையில், காலங்கள் தோறும் துவக்கம் முதற்கொண்டு ஆயிரமான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் துவங்கின முதற்கொண்டு இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது என்பது நிச்சயமாய் நமக்கு தெரியும். அதுவரையிலும் என்னெல்லாம் பூமியின் மேல் நடைபெறும், எந்தெந்த காலங்களில் யார் யார் தோன்றுவார்கள், என்ன பேசுவார்கள், எவ்விதமாய் உலகம் இருக்கும்,
இந்த அமைப்பு, உலகத்தின் அமைப்பு என்னவா இருக்கும்? இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சத்துரு பிசாசு மாத்திரமே. அவனும் கூட தேவனைப் போலவே வல்லமை உள்ளவன். ஒரே ஒரு விஷயத்தை தவிர தேவனால் சிருஷ்டிக்க முடியும், பிசாசால் சிருஷ்டித்ததை அழிக்க முடியும். அவனால் சிருஷ்டிக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு முழு உலகமும் பிசாசின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை நேசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக பிசாசு என்று ஒன்று உண்டு என்று அறிவார்கள். சரிங்களா? உங்கள் யோசனைகள் சொல்லுறபடி அல்ல, பைபிள் சொல்லுறபடி மட்டும்தான். பைபிள் தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த. நாங்கள் கிறிஸ்தவர்களாக நான் ஒரு பாஸ்டாக இருப்பதினால் சொல்லவில்லை. இதை கேட்கிறவர்கள் நீங்கள் ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். இந்த வேதம் மாத்திரமே உண்மை உள்ளது. எல்லா காலங்களிலும் எந்தெந்த காலத்தில் எது நடைபெறும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் ஒவ்வொரு காலமும் நடந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது இயேசு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாகவே இயேசு வரப்போகிறார். ஆகவே இந்த செய்தி விசேஷமான ஒரு செய்தி. இந்த செய்தி பாருங்கள், ஒவ்வொரு காலங்களிலும் தேவனாகிய கர்த்தர் அந்தந்த காலங்களில் வாழ்கிற மக்களுக்கு அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் அந்த மக்களுக்கு ஏற்றாற்போல் செய்தி அளிக்கிறார். இப்பொழுது நாம் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டது முதற்கொண்டு இந்த நாள் அல்லது இயேசு 2வது முறை வந்து அவருடைய மக்களை அழைத்து போகிற வரையிலும் இந்த பூமியில் 7 தூதர்களை உலகத்திற்கு அனுப்பினார். பைபிளில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் எழுதியிருக்கும். அப்போ எபேசு என்பது ஒரு சபை அல்ல. இன்றைக்கு ஸ்தாபனங்கள், சபைகள், அது ஒரு திருச்சபை என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது திருச்சபை அல்ல, அது சபை காலங்கள், சர்ச் ஏஜஸ். எபேசு என்பது கிபி 53 170 வரையிலும் இருந்த காலத்திற்கு எபேசு என்று பெயர். அந்த விதமாகவே 2வது சிமிர்னா சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு, எபேசு சபைக்கு அந்த காலத்திற்குரிய மக்களுக்கு ஒரு தூதனை தேவன் நியமித்தார். அவர் தான் அப்போஸ்தலன் பவுல். 2வது சபை காலம் சிமிர்னா சபை காலம். சிமிர்னா என்றால் கசப்பு அல்லது ஆவிக்குரிய மரணம் என்று பெயர். இது ஒரு திருச்சபை அல்ல. இந்த காலம் என்பது ஆவிக்குரிய மரணம் எய்தின காலமாக அது இருந்தது. ஆகவே அதற்கு சிமிர்னா என்று பெயர். இந்த காலத்திற்கு ஒரு தூதனை அனுப்பினார். இந்த காலம் கிபி 170 312 வரையில் இந்த காலம் இருந்தது. பிறகு அடுத்தது பெர்கமோ சபை காலம் என்று சொல்லுகிறது. பெர்கமம் என்றால் பூரண விவாகம் என்று பெயர். திருச்சபை என்று அல்ல, பூரண விவாகம். பூரண விவாகம் என்றால் இந்த சபை காலத்தில் கிபி 312 கிபி 606 வரையிலும் உள்ள காலங்களில் இருந்த மக்களுக்கு, வாழ்ந்த மக்களுக்கு, உலகம் பூராவும் இருந்த மக்களுக்கு பெர்கமும் என்று பெயர். பெர்கமம் என்றால் பூரண விவாகம். அந்த நாட்களில் தான் முதலாக பிசாசை அவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவனை பூரண விவாகம் செய்து கொண்டார்கள் என்பதற்கு அது எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு தியாத்திரா சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தியாத்திரா என்றால் தொடர்ந்து நடக்கும் பலி அல்லது அதிகாரம் செலுத்தும் ஸ்திரீ என்று பெயர். இந்த சபையின் காலம் இதுவும் திருச்சபை என்று பெயர் அல்ல, தவறாக சொல்லுகிறார்கள். இந்த காலம் கிபி 606 கிபி 520 வரையிலும் இந்த சபை காலம் இருந்தது. இந்த சபை காலத்துக்கு ஒரு தூதன் இருந்தார். பிறகு அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வெளிப்படுத்தல் படிக்கிறேன். சர்தை சபை காலம் என்று சொல்லுகிறது. இந்த சர்தை சபை காலம் கிபி 1520 முதல் கிபி 1750 வரையிலும் இந்த காலங்கள் இருந்தது. சர்தை என்பது திருச்சபை அல்ல. சர்தை என்றால் தப்பிச் சென்றவர்கள், சுத்திகரித்தவர்கள் என்று அர்த்தம். அதன் பிறகு 7வது வசனம் வெளிப்படுத்தல் 3:7 பிலதெல்பியா சபையின் காலம். பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகம் என்று பெயர். இந்த காலம் கிபி 1520 முதல் கிபி 1750 வரையில் இருந்தது. சரிங்களா? அடுத்தது 1750 முதல் இந்த பிலதெல்பியா சபை காலம் 1906 வரைக்கும் இந்த சபை காலம் இருந்தது. அடுத்தது லவோதிக்கேயா சபை காலம். லவோதிக்கேயா என்றால் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் உமன் ரைட்ஸ் என்ற அர்த்தம். மனித உரிமை, பெண் உரிமை காலம். நீங்கள் சரித்திரங்களை வாசிக்கிற போது பெண் உரிமையும் மனித உரிமையும் பூமியில் உலகத்தில் எப்பொழுது தோன்றினது என்று பாருங்கள்.
அது முதல் அது லவோதிக்கேய சபை காலம். இந்த லவோதிக்கேய சபை காலம் கிபி 1906 துவங்கி இயேசுவின் வருகை வரையிலும் இந்த சபை காலம் போகும். ஆகவே லவோதிக்கேயா என்பது திருச்சபை அல்ல, இது சபையின் காலங்கள். சரி, இந்த 7 சபை காலங்களுக்கும் 7 தூதர்களை தேவன் அளித்தார். இந்த 7 தூதர்களை அந்தந்த காலங்களில் உள்ளவர்கள் அவர்கள் என்ன பிரசங்கித்தார்களோ அதை தான் கேட்க வேண்டும். இப்போ உதாரணம், சர்தை சபை காலத்தில் மார்ட்டின் லூத்தர் என்பவர் தான் சபை கால தூதன். இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் கேட்க வேண்டும். அதற்கு முந்தின பேசினதை அவர்கள் கேட்கக்கூடாது. அது அது மறைந்து போகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம புத்தகத்தில் அவர்களுக்கு மன்னாவை தேவன் வானத்திலிருந்து பொழிய பண்ணினார். மன்னாவை அவர்கள் எடுத்து அந்த நாளுக்காக மாத்திரமே அதை வைத்திருக்க முடியும். அந்த குடும்பத்தின் நம்பர்களுக்கு ஏற்றாற்போல் தான் அதை எடுக்க வேண்டும், வைத்திருக்க வேண்டும். அடுத்த நாளுக்கு அது புழுப்புழுத்து விடும். அதிகமாகவே செய்தியும் கூட ஒவ்வொரு காலத்திலும் தேவன் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து கொண்டே வருகிறார். அதை அந்தந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் அதை தான் கேட்க வேண்டும். அதற்கு முன்பு இதை கேட்கக்கூடாது. சரிங்களா? அதிகமாக நம்முடைய நாட்களில் லவோதிக்கேய சபை காலம். லவோதிக்கேய சபைக்கு ஒரு தூதனை தேவன் அனுப்பினார். இந்த தூதன் மாத்திரமல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவருடைய சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவான் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை போதகர்களுக்கு, ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு, பிஷப்புகளுக்கு, போப்புக்கு வராது, தீர்க்கதரிசிகளிடத்தில் தான் வரும். உலகம் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசிகளிடத்தில் அல்ல, தேவன் அனுப்புகிற தீர்க்கதரிசி. தேவனுடைய தீர்க்கதரிசி என்பவன் பிறப்பாலேயே அவன் தீர்க்கதரிசி. அவன் திடீரென்று தீர்க்கதரிசி ஆவது கிடையாது. இவையெல்லாம் வேத வாக்கியங்கள். இதையெல்லாம் நான் ஒரு நாள் வரும்போது, காலங்கள் வரும்போது இதை விவரமாக சொல்ல விரும்புகிறேன். இப்போது நான் என்ன சொல்லுக்காக இதை சொல்ல வந்தேன் என்றால், நாம் இப்பொழுது லவோதிக்கேயா சபையின் காலத்தில் வாழ்கிறோம். லவோதிக்கேயா என்ற வார்த்தை திருச்சபை அல்ல. லவோதிக்கேயா என்றால் பெண் உரிமை அல்லது மனித உரிமை என்ற அர்த்தம். லோடேஷியன் என்பது பெண் உரிமை அல்லது மனித உரிமை. இந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு அல்லது 100 ஆண்டுகளுக்கு உள்ளதை தான் இந்த மனித உரிமையும் பெண் உரிமையும் தோன்றினது. ஆகவே லவோதிக்கேய சபைக்காலம் அப்பொழுதுதான் வந்தது. இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை தேவன் கொடுக்கிறார். என்ன செய்தி? இந்த காலத்தில் தான் இயேசு வருகிறார். லவோதிக்கேய சபை காலத்தில் தான் இயேசு வருகிறார். அப்படியானால் இயேசு வருகிற போது யாரெல்லாம் போவார்கள் என்பதை தேவன் வேதத்தில் தீர்மானித்து வைத்திருக்கிறார். இப்போது நான் செய்தி அறிவிக்கிற போது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். இப்போ நான் இதன் அடிப்படையில் பைபிள் முழுவதும் எப்படி தேவன் தன் தீர்க்கதரிசிகளை உடையவராக இருந்து அவர்கள் என்ன பேசினார்களோ அல்லது அவர்களுக்கு எதை தேவன் பேசும்படி அனுகிரகம் செய்தாரோ அதை தான் நடத்திட்டார். தங்களை தாங்களே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்களை தேவன் புறம்பே தள்ளினார். அவர்களும் தீர்க்கதரிசிகள் தான். ஆனாலும் அந்த காலத்திற்கு தேவன் தீர்மானித்த தீர்க்கதரிசி தான் தீர்க்கதரிசி. ஒவ்வொரு தீர்க்கதரிசி இந்த வேதம் முழுவதுமே தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. அப்படியானால் ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த வேதத்தை வியாக்கியானம் செய்ய முடியும். அவன்தான் வெளிப்பட்டு தர முடியும். பைபிளின் படி, வார்த்தையின் படி. மல்கியா 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 5வது 6வது வசனத்தை பார்க்கிற போது, இதோ சூளை போல எரிகிற நாள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த முழு உலகமும் அக்னியினால் எரிந்து சாம்பலாக போவதற்கு முன்பு, இதோ நான் உலகத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அவன் வந்து பிதாக்களுடைய இதயத்தை பிழையெடுத்திற்கும் பிழையெடுத்து பிதாக்களுக்கு திருப்புவான் என்று எழுதி அந்த மல்கியா புஸ்தகம் முடிவடைகிறது. பிறகு இந்த மல்கியா 4ஆம் அதிகாரம், அது நல்லா கவனிங்க. இன்றைய நாளில் இருக்கக்கூடிய ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் அது யோவாஸ்தானனை குறித்தது என்று சொல்லுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஒரே வசனத்தில் பாதி வசனம் ஒரு காலத்திற்கும் மீதி வசனம் இன்னொரு காலத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை பரிசுத்த ஆவியின் உதவி கொண்டு தான் சொல்ல முடியும். இதோ பிள்ளைகள் படிக்காத மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம். கொஞ்சம் கவனிங்க. இதை சொல்லிவிட்டு நான் என்னுடைய செய்திக்கு நேராக போகிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 6. கவனிங்க.
பிதாக்கள் இருதயத்தை பிள்ளையெடுத்திருக்கோம். இதுதான் யோவான் ஸ்நானகன் செய்தது. அடுத்தது பிள்ளையுடைய பிதாக்களுக்கு இருப்பான். இது இன்னொரு காலம். முன்பு எழுதினது இயேசுவினுடைய முதலாவது வருகைக்கு முன்பு முன்னோடியாக இருந்த யோவான் ஸ்நானகன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்தில் திருப்பினார். அதாவது இது என்னவென்றால், நான் என்னோட செய்தியை தாண்டி போகிறது. பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நாளில் வாழ்ந்த மக்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை விட்டுட்டு, தேவன் கொடுத்த மோசே மூலமாக கொடுத்த நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு ஏற்றாறு போல திருப்பி தங்களுக்கு ஏற்றாறு போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் யோவான் ஸ்நானகன் தோன்றி அது தவறு, நீங்கள் தவறு என்று அறிவித்தார். அதை அந்த நாளில் இருந்த மகத்தான பிரசங்கிமார்கள், நிக்கோதேமு போன்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகனோ அது தவறு என்பதை அவர் சுட்டி காண்பித்தார். அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். பாருங்க, அவர்களுள் தான் பிதாக்கள். அந்த பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்திற்கும் பிதாக்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் யாரும் அல்ல. பின்னாளில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக மாறினார்கள். அவர்கள் தான் பிதாக்கள். அவர்களை ஏற்கனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே போன்றவர்கள் தேவனுக்கு எப்படி வைராக்கியமாக இருந்தார்களோ அவர்களைப் போல விசுவாசத்திற்கு நேராக இந்த யோவான் ஸ்நானகன் அவர்களை திருப்பினார். பிறகு பிள்ளைகளிடத்தை பிதாக்களுக்கு பிள்ளைகள் என்று சொல்லும்போது நாம் தான் பிள்ளைகள். நம்முடைய விசுவாசத்தை இருதயத்தை திருப்போம் என்றால் நம்ம விசுவாசத்தை நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் யார் என்றால் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை ஏற்கனவே பழைய ஏற்பாடு விசுவாசத்துக்கு நேராக திருப்பினார் யோவான் ஸ்நானகன். இப்பொழுது இந்த தீர்க்கதரிசி தோன்றி இவனும் எலியாவினால் உள்ளவனாக இவன் இருப்பான். இந்த லௌகிக சபை காலத்திற்கு கடைசி காலத்தில் இவன் தோன்றி பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தை நம்முடைய பிதாக்களாகிய அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு என்று எப்படி வைராக்கியமாக இருந்தார்களோ அப்படி அதை கொண்டு வருவான். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது யோவான் ஸ்நானகனையே முற்றிலுமாய் சொல்லவில்லை. யோவான் ஸ்நானகனை பற்றி சொன்ன வேத வாக்கியம் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசுவானவர் அதை மிக விளக்கமாக சொல்லுகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே இயேசுவானவர் மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை தான் குறிப்பிடுகிறார். நீங்கள் மத்தேயு 11:10 வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா இதை பாருங்கள். இயேசு இந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனாலும் இந்த சபையை சேர்ந்த பெரியவர்கள், பிரசங்கிமார்கள் தப்பு செய்கிறார்கள், பைபிளை தவறாக போதிக்கிறார்கள். பாருங்கள், இயேசு என்ன சொல்கிறார்? 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வேத வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். இயேசு மல்கியா 3ஆம் அதிகாரத்தை குறிப்பிட்டு பேசினார். ஆனால் நான் சொல்லுவது மல்கியான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இதோ நான் இடத்துல எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இவன் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக வருகிறவன். சபையிலே மக்களே கேட்கிறவர்களே நன்றாக நிதானியுங்கள், கவனியுங்கள். என் செய்திக்கு ஆதாரமாக இதை நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆகவே 7வது வசனத்தில் 11ஆம் அதிகாரம் மத்தேயு 11:7 இயேசு அவர்கள் போன பின்பு இயேசுவானவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க ஆந்திரத்திற்கு போனீர்கள், காற்றினால் அசை நானலையோ என்று சொல்லிக்கொண்டே வந்து 10வது வசனத்தில் மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை குறிப்பிட்டு இதுதான் அவன் என்று சொன்னார். இப்போ அதே இயேசுவானவர் மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பீர்களானால் இப்போ அடுத்த பகுதி குறித்து ஆண்டவரே இயேசுவானது விளக்கி சொல்லுகிறார். 9வது 10வது வசனத்தை 17ஆம் அதிகாரம் மத்தேயு 17:9-10 நீங்கள் வாசிங்கன்னா, அவர்கள் மறுரூப மலையிலிருந்து இறங்கின போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரில் எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும், அதாவது மேசியா என்று சொல்லக்கூடிய இயேசுவானவர் வருவதற்கு முன்பு எலியாவின் ஆவியை பெற்றவன், எலியா அல்ல எலியாவின் ஆவி பெற்றவன் வர வேண்டுமே என்று வேதப்பாரகர் பைபிளை ஆராய்ந்து கரைத்து குடித்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள்.
இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாத்தையும் சீர்படுத்துவது மெய்தான். அப்போ எலேஜா ஷால் பி கம் அண்ட் ரெஸ்டோர் ஆல் திங்ஸ் என்று ஆங்கில பைபிள் சொல்லுகிறது. ஷால் பி என்று சொல்லும்போது ஃபியூச்சர் டென்ஸ். அது இயேசு வரப்போகிற எலியாவை குறித்து பேசினார். அதாவது இந்த லவோதிக்கேயா சபை காலத்தில் எலியா. ஆனால் பின்னாடி அடுத்த வருஷத்தில் இயேசு சொல்லுகிறார், ஆனாலும் எலியா வந்தாச்சு. அது நிகழ்காலம். அது யோவான் என்று குறிப்பிடுகிறார். அப்போ தேவன் ஒரே வருஷத்தில் இருக்கிற 2 எலியாவின் ஆவியை பெற்றவர்களை மிக தெளிவாக பிரித்து காண்பிக்கிறார். இன்றைக்கு இதை குழப்பத்துக்கு உள்ளானவர்கள் இந்த சபை ஸ்தாபனங்கள் தான். நிச்சயமானல்ல, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவை சார்ந்து சொல்லுகிறேன். ஸ்தாபனங்கள் எந்த ஸ்தாபனமும் தேவனால் உண்டானவைகள் அல்ல. ஆகவே அதில் சார்ந்தவர்கள் துரிதமாக அதை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ அவளுக்கு ஏற்பட போகிற அநியாயத்திலிருந்து ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று தேவன் அழைக்கிறார். ஆகவே எந்த காலங்களிலும் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆனாலும் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் ஆனாலும் ஸ்தாபனங்களை தேவன் தீர்மானிக்கவில்லை. ஸ்தாபனங்களில் தேவன் இருக்கவில்லை. ஸ்தாபனங்களில் தேவனால் இருக்க முடியாது. ஆகவேதான் அவர்கள் பைபிள் கையில் வைத்து கொண்டு தவறான விதத்தில் உபதேசங்களை செய்கிறார்கள். ஆகவே நான் யாரையும் தவறு என்று சொல்லவில்லை. என்ன பைபிள் சொல்றோ அதை சொல்வதற்கு மாத்திரமே நான் பொறுப்பாளியாக இதை பேசுகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் இது சத்தியம், இது உண்மை. அக்கரைக்கு நீங்கள் வரும்போது நியாயத்திற்குள்ள நீங்கள் அதை காண்பீர்கள். அதற்கு முன்பு தேவனத்தில் ஓடோடி வாருங்கள். இப்போது இன்றைக்கு நான் 2 செய்தி சொல்ல நான் வருகிறேன். சபையாரும் இதை கேளுங்க. மிகவும் ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன், உண்மையுள்ள தேவன், எல்லா காலங்களையும் எல்லா வேலைகளையும் அறிந்திருக்கிற தேவன். சரிங்களா? ஒரு சம்பவம் ஒன்றை நடப்பதற்கு முன்பே அவை எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உதாரணம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு விதமாக பேசுவார். ஆபிரகாமே, உன் ஜனத்தை பெருகவே பெருக செய்வேன். மணலத்தனையாய் அவர்கள் பெருகுவார்கள். ஆனாலும் அவர்கள் எகிப்து தேசத்தில் சென்று அடிமைகளாக இருப்பார்கள். 400 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய பலத்த கரத்தை கொண்டு அவரை வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னார். இதை சொல்லும்போது ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளையே உண்டாகவில்லை. 75 வயது அவனுக்கு. 100 வயதில் தான் ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குக்கு பிறகு ஈசாக்குக்கு யாக்கோபு பிறக்கிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். இவர்கள் சந்ததி பெருக வேண்டும். ஆகவே இவர்கள் பெருகி எகிப்திலே அடிமைப்படுவார்கள் என்றும் 400 வருடங்களுக்கு பிறகு அவருடைய பலத்தக்காரமாகிய மோசேயின் மூலமாக வெளியே கொண்டு வருவார் என்றும் இவை நடப்பதற்கு முன்னமே அறிவித்தார். அவர் அறிவித்தபடியே மிக சரியாக நடந்தது. சரிங்களா? இன்றைக்கும் அந்த தேவன் அப்படிதான் இருக்கிறார். ஆனால் ஸ்தாபனங்கள் தான் உங்களை குழப்பி வேறு விதமாக திருப்பி விட்டார்கள். இப்போது உங்களை சரியாக திருப்புவதற்கு ரெஸ்டோர் என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்துவதை கவனிக்க வேண்டும். சரிங்களா? ரெஸ்டோர் என்றால் எதெல்லாம் தவறாக போச்சோ, எதெல்லாம் வேதத்தில் தப்பாக இருக்கிறதோ அவைகளை சரிப்படுத்துவது, அவைகளை நேராக ஆக்குவது. அதெல்லாம் நேராக ஆக்கின பிறகுத்தான் இயேசு வருவார். இப்பொழுது இந்த நாளில், இந்த காலங்களில், இந்த ஊழியத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தில் இந்த லவோதிக்கேயா சபைக்கு தேவனாகிய கர்த்தர் லவோதிக்கேயா சபைக்கு ஒரு தூதன் என்றால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறோன்னு அர்த்தம். அல்லது சிம்பிளாக சொல்லப்போன போஸ்ட்மேன், யாரோ ஒருவர் எழுதினதை யாரோ ஒருவர் கொடுப்பது. அதே போல இவரும் கூட தேவன் பேசினதை உங்கள் மத்தியில் கொண்டு வரக்கூடிய ஒரு நபர். அவர்தான் இந்த காலங்களில் இந்த ஸ்தாபனங்கள் ரிஜெக்ட் பண்ணின, இந்த ஸ்தாபனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தவறாக இவரை புரிந்து கொண்ட அவர்தான் வில்லியம் மரியன் பிரன்னம். ஹல்லேலூயா! இதை நான் சொல்வதற்கு மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதன் என்பதையும் அவருடைய செய்தி மிக வார்த்தையின் ஒழுங்கில் மிக கச்சிதமாக இருந்தது என்பதையும் தேவன் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களை பார்க்கிலும் அதிகமான அற்புத அடையாளங்களை செய்தார் என்பதையும் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அப்போ இயேசு பாட்டில் அதிகமாக செய்ய முடியுமா என்று உங்களுக்கு எண்ணம் தோன்றலாம். யோவான் 14:12 என்ன சொல்கிறது? இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை கிரியைகளை தானும் செய்வான், இவளை பார்க்கிலும் அதிகமாக செய்வான் என்று சொன்னார். ஆனால் தமிழ் வேதாகமத்தில் இவரை பார்க்கலும் பெரிய காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இயேசை பார்க்கலும் பெரிய காரியம் யாரும் செய்ய முடியாது, இயேசை பார்க்கல அதிகமாக செய்ய முடியும். ஆகவே அதிகமாக செய்த மாபெரும் உன்னதமான தேவன் அனுப்பின ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வேதத்திலும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களை தேவன் என்ன செய்தார் என்பதையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே என்னுடைய செய்தி இந்த கடைசி காலத்தில் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற ஒரு செய்தியிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களை யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நான் சொல்லுவது உண்மை, சத்தியம். ஒருவேளை நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலேயே தேவன் என்னை கொண்டு போடுவாரார். நான் சொல்வது உண்மையும் சத்தியமானது. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் அனுப்பப்பட்ட இந்த லௌகிக சபை காலத்தின் தூதனும் தீர்க்கதரிசியுமாய் இருந்த வில்லியம் பிரண்ணாமினால் சொல்லப்பட்ட வார்த்தை. நான் பேசுவதை நீங்கள் கேட்கும் பொழுது இது சத்தியம்தான் என்று சொல்லுவீர்கள். ஆகவே பிரியமானவர்கள், தேவனால் ஏற்படுத்தப்படாத ஸ்தாபனங்களில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை நீங்கள் நம்புகிறீர்கள். தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதனை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். ஸ்தாபனங்கள் அவமதிக்கிறது, அவரை பழி போடுகிறது. தயவு கூர்ந்து அப்படி செய்யாதீர்கள். இதற்குரிய ஒரு சரியான ஒரு நியாயத்தீர்ப்பை நீங்கள் ஒரு நாளில் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே மிகுந்த கவனமாக இருந்து இவரை தேவன் தான் அனுப்பினாரா என்று கவனியுங்க. அல்லது உங்கள் முழங்காலில் நின்று ஆண்டவரே, இந்த மனிதன் சொல்லுகிறாரு, அந்த வில்லியம் பிரண்ணாம் உண்மையாகவே அனுப்பின தீர்க்கதரிசி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பதில் சொல்ல தேவன் ரெடியாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, நான் இங்கே உங்களிடத்தில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்களோடு கூட பேசி நான் சொல்லி இந்த நேரத்துக்குள்ளாக நான் சற்று முடிக்க விரும்புகிறேன். நான் சொல்லுவது அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உண்மையும் சத்தியமானவர். நான் உண்மையும் சத்தியமானது என்று சொல்லும் பொழுது எனக்கு பார்க்கிற நீங்கள் எனக்கு பின்பாக என்னோடு கூட பக்கத்தில் அதே இயேசுவானவர் நிற்கிறதை உங்கள் கண்கள் காணும்படி என்னுடைய தேவன் செய்வாராக. ஏன்னால் அப்போ தான் நான் உண்மையான சத்தியம். நான் பேசுகிறதை உறுதி செய்ய வேண்டியவர் தேவன். நீ ஏற்றுக்கொண்டு அதை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. நான் பேசுவது உண்மை என்று சத்தியம் என்று இருக்குமானால் அதை உறுதி செய்கிறவர் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன். அவர் இங்கே நின்று கொண்டு அதை உறுதிப்படுத்துவார் என்று உங்களுக்கு அறிவித்து இந்த செய்திக்குள்ளாக நான் போகிறேன். நான் வாசித்த இந்த பகுதியில் அநேக எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறதில்லை. ஒரு சில காரியங்களை மட்டும் நான் இதோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்றும் அதோ அங்கே இருக்கிறார் என்றும் எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். கவனிங்க, வேத வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு தேவன் ஞானத்தை தர வேண்டும். மனித அறிவை கொண்டு மனித ஞானத்தை கொண்டு இந்த வேத புஸ்தகத்தை இந்த பூமியில் இருக்கிற ஒரு ஆளும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், எல்லாத்தையும் அவர் கண்டுபிடிக்கலாம். பைபிளை கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா, நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. இதை அவர் வாசித்து அவருக்கு ஏற்றபடி புரிந்து கொண்டு தான் பேச முடியும். இந்த பைபிள் மனிதர்கள் வாசித்து அவர்கள் புரிந்து கொள்ளும்படி எழுதப்பட்டது அல்ல. ஆவியானவரால் இது அடையாளங்களாக எழுதப்பட்டது. எந்த வேத வாக்கியமும் வெளிப்படையாக இராது. இவைகள் அடையாளமாக மறைக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே தான் இன்றைக்கு பூமியில் ஆயிரக்கணக்கான சபைகள் தோன்றின. அவர்கள் புரிந்துவிட்டால் ஒரே சபையாகத்தான் இருந்திருக்கும். ஆகவே பைபிள் புரியவில்லை, வார்த்தை புரியவில்லை. யார் யார் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்களோ அவ்விதமாகவே சபைகளை உண்டாக்கிவிட்டார். ஆகவே தான் தேவன் அவர்கள் மத்தியில் இல்லை. சரி, ஆனாலும் அவர்கள் மேல் தங்கியிருக்கிற ஆவிதான் என்ன? இந்த ஸ்தாபன மக்கள் மேல், ஸ்தாபன போதகர்கள் மேல் எந்த ஆவி தங்கியிருக்கிறது? பிரியமானவர்களே, அதை நான் பார்த்து நாம் கடந்து போகலாம். அதை தான் இயேசு சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நான் வாசித்த மத்திய 24ஆம் அதிகாரம் முழுவதுமே இந்த கடைசி நாளில் சம்பவிக்க வேண்டியதை இயேசு பேசினார். சரிங்களா? இதை கர்த்தர் உங்களுக்கு புரிய வைத்தால் மாத்திரமே, அல்லது ஆவியானவரால் நிறுவப்பட்ட ஒரு மனிதன் இடத்துல பேசும் பொழுது அது உண்மையும் சத்தியமாயிருக்கும்.
நீங்கள் அதற்கு விரோதமாய் ஒன்றும் பேசக்கூடாது. ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லை என்றால் விட்டுவிடுங்க. அதை குறித்து தவறாக பேசவோ செய்யவோ வேண்டாம். சரி, இப்போது நான் இங்கே என்ன வாசித்தேன்? 23வது வசனம், மத்திய 24:23 என்ன சொல்கிறது? அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார். இப்போ கிறிஸ்து என்றால் ஸ்தாபனங்கள் போதித்தபடி அல்ல. கிறிஸ்து என்றால் ஒன் அனைத்திங் பர்சன் அல்லது அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். கிறிஸ்து என்பது பெயர் அல்ல. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போது இங்கே என்ன இயேசு சொல்லுகிறார்? இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றும் அதோ அங்கே இருக்கிறார்கள் என்றும் எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்க. சரிங்களா? பிறகு சொல்லுகிறார், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும், நல்ல கவனிங்க, பைபிளை கேட்கிறவர்கள் கவனிங்க, கள்ள கிறிஸ்து என்று ஒருமையில் சொல்லவில்லை, கள்ள கிறிஸ்து என்று ஒருமையில் சொல்லவில்லை. கள்ள கிறிஸ்துக்கள் பன்மையில், கள்ள தீர்க்கதரிசிகள் பன்மையில் சொல்லுகிறார். ஆகவே 1000 நிறைய பேர் தோன்றுகிறார்கள் என்றும் இவற்று கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன் chosen people, தேவனால் முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்களே ஏமாந்து போகிற அளவுக்கு அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக இவர்கள் வஞ்சனைக்காரர்கள். யார்? கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துவர்கள். கவனிங்க, இவர்களை பைபிள் தவறானவர்கள் என்று சொல்லலை. கேட்குறீங்களா? கள்ள கிறிஸ்து என்றால் கள்ளத்தனமான அபிஷேகம் பெற்றவர்கள் அர்த்தம். கள்ள தீர்க்கதரிசி என்றால் வார்த்தையை கள்ளத்தனமாக போதிக்கிறவர்கள் என்ற அர்த்தம், தவறாக போதிக்கிறது என்ற அர்த்தம். ஆகவே இதை நான் சற்று இன்னும் கொஞ்சம் பைபிளில் சென்று அதை பார்க்கலாம். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் தேவன் யாரெல்லாம் உலக தோற்றம் முதல் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அவர்களும் கூட இவருடைய பேச்சினால இவர்கள் பாருங்கள், சில பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க, பெரிய பெரிய அளவில் பேசுகிறாங்க, தாங்கள் ஒரு பெரியவர்களாக காண்பித்துக் கொள்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவங்களை பின்பற்றுகிறார்கள். உண்மையான தேவன், உண்மையான கிறிஸ்து என்றால் ஒருமையில் தான் வரும். தேவனாகிய கர்த்தர் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை மாத்திரமே அபிஷேகிப்பார். எல்லாரையும் அபிஷேகிக்கிறது இல்லை என்பது தான் இந்த வேத வாக்கியம். எல்லாருமே நான் அபிஷேகம் பெற்றவன், நான் அபிஷேகம் பெற்றவன் சொல்லிக் கொள்வார்கள். இவர்கள் தான் கள்ள கிறிஸ்துக்கள். இவர்கள் பேசுகிற வார்த்தை தான் கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ளத்தனமாக தவறாக பேசுவார்கள். நான் அபிஷேகப்பட்டிருக்கிறேன் பாருங்கள். இன்னும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஜனவரி 1 வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் சீராகிடுவாங்க. அடுத்த வருடத்தில் இது நடக்கும், அங்கே இது நடக்கும், இது இங்கே நடக்கும்னு ஏமாற்றுவாங்க. நம்பாதீங்க. அவர்களை தேவன் அனுப்பவில்லை, அவரிடத்தில் தேவன் பேசவில்லை. அதற்கான அது உண்மைதானே என்பதை நான் பைபிளில் இன்னும் சற்று ஆழமாக சென்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிப்பார்கள். இவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடைபெறும், அடையாளங்கள் நடைபெறும். இன்னும் போர்டிலெல்லாம் எழுதி போட்டு அல்லது என்ன சொல்லுவோம் டெலிகாஸ்ட் பண்ணி இது பாருங்கள் இது நடக்குது, இது பாருங்கள் என்று காண்பிப்பார்கள். நம்பிடாதீங்க, அப்படியெல்லாம் தேவன் செய்வது இல்லை. தேவன் எளிமையில் தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் மெய்யாகவே தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தன்னை எளிமையிலே வெளிப்படுத்துகிறார். அவரை பார்க்கும்போது பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அவர் எப்படி மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டாரோ அப்படியே உண்மையான தீர்ச்சிகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி, உலகமே அவருக்கு விரோதமாக இருக்கும், தவறாக இருக்கும். உலகமே எதிராக இருக்கிறதுனால இது தப்பு என்று எண்ணாதீங்க. உலகம் எப்போதும் பிசாசின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை உயர்ந்த மலை மேல் பிசாசு கொண்டு போய் என்ன செய்தால், உலகத்தையும் சர்வ உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காண்பித்து இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை வணங்கினால் இதை தரேன்னு சொன்னார். இயேசு அதுக்கு எதிர்த்து பேசலை, அது உண்மைதான். ஆகவே இந்த முழு உலகமும் பிசாசின கரங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த கரத்திலிருந்து வெளியே வரும்படி இந்த செய்திகளை அழைக்கிறேன். இதற்கு விரோதமாக நீங்கள் பேசினால் அதற்குரிய தண்டனையை இப்பொழுதும் இன்மையிலும் மறுமையிலும் அடைவீர்கள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறா, என்ன வேணாலும் செய்யலாம், ஐ டோன்ட் பாதர். ஆனால் அதற்குரிய பாடுகளை நீங்கள் கண்டிப்பாக படுவீர்கள்.
நான் அப்படி பேசலாமா? அப்படி தான் பேச முடியும். அதுதான் சரி. உங்களுக்கு நீங்கள் தவறாக இருந்த உங்களை ஆஸ்வதிக்க முடியாது. அக்கிரமம் செய்கிறவர்களை தேவன் ஆஸ்வதிப்பார் என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரியவர்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் எப்படி ஒன்று ஆஸ்வதிக்க முடியும்? நீ இன்னும் மனம் திரும்பவே இல்லை, ரட்சிப்பை பெறவே இல்லை, மீட்பை பெறவே இல்லை, பரிசுத்தாய் பெறவே இல்லை, உன்னை எப்படி தேவனை ஆஸ்வதிக்க முடியும்? பொய் பேசுகிறார்கள். தேவன் உண்மையாக எல்லாரும் ஆஸ்வதிக்கிறார். ஆனால் வார்த்தை சொல்லுகிறபடி நீ மாற வேண்டும். அப்போ தான் உன்னை ஆஸ்வதிக்க முடியும். நீ இருக்கிற மாதிரியே இருந்து கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பான். எப்படி ஆஸ்வதிப்பையும்? இவன் தான் அந்தி கிறிஸ்து, இவன் தான் பொய்யான தீர்க்கதரிசி, இவன் தான் கள்ள கிறிஸ்து. ஆகவே தேவன் அப்படிலாம் செய்ய மாட்டார். தேவனை பொய்யாக உங்களுக்கு தோற்றத்தை காண்பிக்கிறார்கள். அது உண்மையாகவே தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பது வரும் நாட்களில் உங்களுக்கு இன்னும் நான் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தேவன் பூமியிலே இல்லை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், என்னை எதிர்த்தாலும் எதிர்க்காமல் போனாலும் இதுதான் உண்மை. ஒரு நாள் உலகம் அழியும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள கிறிஸ்துவை பற்றி சற்று நாம் சில காரியங்கள் நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். மத்தேயு 5:45 மத்தேயு 5:44-45. இப்போது மத்தேயு 24:24 அவர் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் நாம் வெளிப்படையாக பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் அது நடைபெறாது. பிறகு சொல்லுகிறார், அவர் இப்போது கவனிங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று இயேசு சொல்லுகிறார். இப்போது நல்லவர்கள் தீயவர்கள், அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், இவர்களை சொல்வதற்கு முன்பு இயற்கையான ஒரு காரியத்தை பார்க்கலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இயற்கையான எந்த காரியமும் ஆவிக்குரிய காரியத்திற்கு உதாரணமாக தேவன் வைத்திருக்கிறார். இப்போ ஒரு நிலம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நிலத்தில் ஒரு கோதுமை பயிர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கோதுமையானது வளரும்போது கூடவே கோதுமையைத்தான் அந்த விவசாயி அந்த நிலத்தில் பயிரிட்டார். கூடவே களைகளும் தோன்றும். களைகளை இவன் தோற்றுவிக்கவில்லை, இவன் பயிரிடவில்லை, ஆனால் தானாகவே களைகள் வரும். பிறகு ரெண்டுமே ஒன்று போல காணப்படும். நீங்கள் கோதுமை செடியையும் களையையும் நீங்கள் வளர விடுவீர்கள்னால் எது உண்மையானது எது பொய்யானதுன்னு தெரியாது. அப்போ எப்போயா தெரியும்? அவைகள் கதிர் விடும்போது தெரியும். அவைகளுடைய கடைசி நாளையில் வரும்போது இது கோதுமையை உண்டாக்கும், இது கோதுமையை கொடுக்காது. இப்போது கவனிங்க, இந்த கோதுமை செடியில் தண்ணீர் வற்றி போச்சுன்னா அது குனிந்து, ஆண்டவரே எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கும். அப்படி கேட்கிற போது களைகளும் கூட கேட்கும், எனக்கும் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கும். அப்போ தண்ணீர் கொடுக்கிற போது கோதுமை செடி தேங்க்யூலாது என்று சொல்லும், களையும் தேங்க்யூலாது என்று சொல்லும். இதுக்கும் தண்ணீர் அவசியமாக இருக்கும், இதற்கும் தண்ணீர் அவசியமாக இருக்கும். ரெண்டுமே செழித்து வளரும். ஆனால் முடிவில் தான் எது மெய்யானது பொய்யானது என்று தெரியவும். கேட்குறீங்களா? அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அதே போல தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனால் தெரிந்து கொள்ளாத அல்லது முன்குறிக்கப்படாதவர்களும் இருக்கிறார்கள். இருவருமே ஜெபிப்பார்கள், என் மேல் உங்களுடைய ஆவியை அனுப்போம், என் மேல் பசுத்த ஆவியை அனுப்போம். இங்கே இயேசு சொல்லுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஏன்னா ரெண்டுமே கேட்குது. ரெண்டுமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் என் மேல் பசுத்த ஆவி அனுப்பணும்னு கேட்கும், அபிஷேகத்தை என் மேல் அனுப்பணும்னு கேட்கும், இதுவும் அபிஷேகத்தை அனுப்பணும்னு கேட்கும். இப்போ அபிஷேகம் ரெண்டு பேர் மேலேயும் வரும். இந்த தவறாக இருக்கிறவர்கள் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனால் அபிஷேகம் என்று சொல்லும்போது
2 பேர் மேலே ஒரே ஆவி வரும். சபையார் உங்களுக்கு சொல்லுகிறேன், செய்தியில் வாழ்கிற எத்தனை பேருமே இயேசுவோடு போகிறவர்கள் அல்ல. உதாரணத்துக்கு இயேசுவோடு கூட 12 சீஷர் இருந்தாங்க. 12 பேரும் அப்போஸ்தலர்கள். 12 பேருமே ஆண்டவர் போய் ஊழியர்களை செய்யணும்னு அனுப்பினார். 12 பேரும் செய்தார்கள். 12 பேரும் அற்புதம் செய்தாங்க. 12 பேரும் அடையாளம் செய்தாங்க. ஆனாலும் அதில் ஒருவன் யூதாஸ் காரியத்து பிசாசு பிடித்தவன். அவ்விதமாகவே சபையிலும் இருப்பார்கள், எந்த சபையிலும் இருப்பார்கள். அருமையான தேவனுக்கென்று இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். தேவனை துதியாமல் பிசாசு சொல்வதை கேட்கிறவர்களும் இருப்பார்கள். இருவருமே இருப்பார்கள். இருவருமே ஜெபிப்பார்கள். இருவருமே பாடுவார்கள். இருவருமே பைபிள் படிப்பார்கள். இருவருமே சபைக்கு வருவார்கள். இயேசு சொல்லுகிறார், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவார். இந்த கோதுமை செடியும் இந்த புல்லும் வளர்ந்த பிறகு அவைகள் கனி கொடுக்கிற போது, காய்க்கும் போது தான் உண்மையான கோதுமை எதுன்னு தெரியும், புல் எதுன்னு தெரியும். இது எப்போ தெரியும்? கடைசி நாளில். அல்லது இந்த கோதுமை பயிரானது வளர்ந்த பிறகு. அதற்கு முன்பாக எல்லாமே பாருங்கள், நீங்கள் பைபிளில் நீங்கள் உலகத்தில் பாருங்கள், எல்லாமே 2 இருக்கும். மாஞ்செடியை போலவே ஒரு செடி இருக்கும். நீங்கள் வளர்ந்து கனி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையான மாங்காய் மாங்காய் காய்க்கும், இதில் மாங்காய் காய்க்கும். அதே போல் அவரைச்செடி பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு அவரைச்செடி இருக்கும், பொய்யான அவரைச்செடி இருக்கும். அந்த மெய்யான அவரைச்செடி போலவே இந்த பொய்யான அவரைச்செடியும் அதே விதமாக பூக்களையும், வெள்ளைப்பூ ஒரு விதமான கலரில் 2 பூக்களை பூக்கும். அதே போல் காய் இதுலேயும் இருக்கும். நான் இதை பெரம்பூர் லோக்கல் ஸ்டேஷனில் ஏறும் பொழுது அந்த செடி நிறைய இருந்தது. ஒரு நாள் நான் தெரியாமல் காய்கள் அப்படியே இருக்குது, அவனுக்கு பறிக்கல பிளாஸ்டிக் கவரில் அடுத்து போட்டிருந்தேன். ஒரு நபர் வந்தார், நபர் தம்பி செய்கிறேங்க காய் ஆக்குறேங்க. ஏப்பா அது அவருக்காய் இல்லை, அது அவருக்காய் போல இருக்கக்கூடிய ஒன்று, அது கீழே போடு அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சது. அதே போல் கோவைக்காய் பாருங்கள், மார்க்கெட்டில் கோவைக்காய் விற்கும். அதே போல் கோவை செடி இருக்கும், 2 ஒன்று போல் இருக்கும். நீ அதை அர்த்தம் செய்தேன்னா கசப்பாக இருக்கும். ஆனால் கடையில் இருக்கிற கோவைக்காய் அப்படின்னா நல்லா இருக்கும். அப்போது எல்லாமே 2 இருக்கிறது. தவறானதும் இருக்கிறது, நீதியானதும் இருக்கிறது. வார்த்தையின் ஒழுங்கில் இருப்பதும் இருக்கிறது, வார்த்தையின் ஒழுங்கை மீறினதும் இருக்கிறது. 2மே தேவனை துதிக்கும். 2 பேர் மேலேயும் தேவன் அவருடைய ஆவியை அனுப்புவார். நிச்சயமாக 2 பேரும் பசுத்தாய் பெறுவார்கள். ஆனால் அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவியல். நேரம் ஆண்டனால நான் பைபிளின் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போவேன். இப்போது நாம் இதை புரிந்து கொள்வதற்கு மோசே நாட்களை போல, மோசே காலத்தில் பாருங்கள், மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. அவனிடத்தில் தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார். நான் சுருக்கமாக சொல்வதற்காக அநேக காரியங்கள் நான் சுருக்கி நான் இதை சொல்ல வருகிறேன். அந்த மோசே நாட்களில் வாழ்ந்த இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனுடைய பெயர் இலேயா. கவனிக்க, மோசே எப்படி 7 கடாக்களை செலுத்தி தேவனை தொழுது கொண்ட போது தேவன் இறங்கி வந்து பேசினாரோ, அதே போல் கீழேயாமும் 7 பலிப்படைகளை கட்டி 7 பலிகளை செலுத்துகிறார். ஆண்டவர் வந்து அவன்கிட்ட பேசுகிறார். மோசேயும் தீர்க்க தரிசனமாக பேசுகிறான். உபாகமம் 18:18 எலியா இந்த கீழேயாமும் உபாகமம் எண்ணாகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் பேசும்போது அவனும் தரிசனத்தை உரைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சபிக்க வரும்போது அவன் என்ன சொன்னான்? காண்டாமிருகத்தை ஒத்த பலம் உள்ளவர்களே, உங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உங்களை ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று திருசனம் உரைத்தான். அவனும் திருசனம் உரைத்தான், இவனும் திருசனம் உரைத்தான். அவன் கூட தேவன் இருந்தார், இவன் கூட தேவன் இருந்தார். இப்போ கனிகளை கவனிங்க. ஒரு முறை தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வரும்போது மோசே போய் சிறப்பின் வாசலில் நின்று, ஐயா ஆண்டவரை இவரை அழித்து விடாதிருங்க, நீங்கள் எவ்வளவாய் கஷ்டப்பட்டு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து போகிற வழியிலேயே அவர்கள் தேவனை அழித்து விட்டார் என்று சொல்லுவார்களே, ஆகவே நீ அழிப்பதாக இருந்தால் என்னை அழித்து போடுங்க என்று சொன்னான். இப்போ பீலையாமட்ட வாங்க. பீலையாம அவனுடைய நாட்டில் வாழ்ந்த ராஜா, அவன் பேர் என்ன, பாலாக் என்ற ராஜா என்ன செய்கிறான்? அவன் தேசத்தின் மோவாப் தேசம் வழியாக சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள், நல்லா கவனிங்க,
இஸ்ரவேல் ஜனங்கள் துவக்க முதல் கொண்டே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்றைக்கும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களை அசைக்கவே முடியாது. இந்த உலகமே எதிர்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அசைக்க முடியாது. நாம் எல்லாரும் அவருடைய சகோதரர்கள் தான். அவர்களை சபிக்கவோ ஒன்றுமே செய்யக்கூடாது. என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன், அவர்களை ஆஸ்வதிக்கவே நான் ஆஸ்வதிப்பேன். வேண்ட வார்த்தை மாறாது. தவறாக பேசிவிடக்கூடாது. ஆகவே தவறானவர்கள் தான் இது தவறாக பேசுவாங்க, இஸ்ரவேலை சபிப்பாங்க. சபித்தால் நீ சபிக்கப்படுவாங்க. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் மாறாது. ஆகவே ரெண்டு பேரும் ஒரே காரியம் செய்தாங்க. ஆனால் பிலேயாம் கூலிக்காக என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவும் சபிக்க முயற்சி செய்கிறப்போ சபிக்க முடியல. அவன் என்ன செய்யறான்? அடுத்தது சபிக்க முடியலன்னா போயிடணும் இல்லையா? ஆனால் போல. சரி, இன்னொன்று, பிலேயாம் கூட உண்மையான ஒரு தீர்ச்சியாக இருந்தால் என்பதை நான் சொல்லுகிறேன். பாலாக் ஒரு கூட்டம் மக்களை அவன்கிட்ட அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க செய்யுங்க, நீங்கள் சபிச்சுட்டா போதும், நான் போய் அவனை ஜெயிச்சிருவேன்னு சொன்னேன். இப்போ இவன் என்ன சொல்கிறான்? ஜனங்கிட்ட இந்த பிலேயாம், நான் முதல்ல போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னா, உண்மையான ஊழியக்காரன், உண்மையான ஒரு தீர்க்கதரிசி அப்படி தான் செய்வான். பாருங்க, அவன் அப்படி செய்தான். அதே போல் ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் சொன்னால் போகாதேன்னு. இவன் திரும்பி வந்து நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். பாலாக்கு என்ன செய்தான்? மறுபடியும் ரத்தத்தனையாக பணங்களை கொடுத்து மக்களை அனுப்புகிறான். இப்போ என்ன சொல்கிறான்? போயிட்டு நான் போய் தேவனை கேட்குறேன்னு வரான். நல்லா கவனிங்க, ஒரு உண்மையான தீர்க்கதரிசனத்தில் தேவன் ஒரு முறை ஒரு வார்த்தை சொன்னால் எப்போதும் அதுதான், அதை தேவனே மாற்ற முடியாது. இவன் போய் திருப்பி கேட்குறான்னு சொன்னாவே இவன் தவறானவன் என்பதற்கு அதுதான் கிடையாது. இப்போ என்ன செய்தா திரும்ப? ஆண்டவர் போ அப்படின்ட்டு முதல்ல போக வேண்டாம்னு சொன்னவர் இப்போ போன்ட்டாரு. அது எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்லா கவனிங்க, உங்கள் இருதயத்தின் வாஞ்சை எதுவோ அதையே தேவனுக்கு கொடுத்துருவார். தேவனுடைய தன்மைகள் அது ஒன்று. ஆகத்தான் உன் தன்மைகள், உன் விருப்பங்கள், வாஞ்சைகள் வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். உன் எதை வாஞ்சிக்கிறதோ, எதை இச்சிக்கிறதோ அதையே உனக்கு தந்துடுவார். நீ அதை தெரிஞ்சுக்கணும்னா 105வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா தெரியவும் அவருடைய வாஞ்சி அவர்கள் நிறைவேற்ற செய்திட்டார். ஆகவே கீழே அவங்க போன்னு சொன்னதை தவிர அவனை சதிக்கும்படி செய்யலை. இன்னொன்று, இவன் கீழே உண்மையான தீர்ச்சியாக இருந்தால் அவன் என்ன செய்திருக்கணும்? இந்த ஜனங்கள் தேவ ஜனங்கள் என்று அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் தேவ ஜனம், தேவ மனிதன் என்று எண்ணாமல் அவர்களாக பேசுகிறார்கள், முட்டாள்தனமாக பேசுகிறார்கள், அவனை பழித்து பேசுகிறார்கள். உண்மையாகவே தேவ பிள்ளைகளாக அப்படி செய்ய மாட்டாங்க. தேவனுடைய மனுஷனை ஒரு காலம் ஒரு போதும் தவறாக பேச மாட்டாங்க. அவன் என்ன தவறு பாவம் செய்வார் அதை பற்றி உனக்கு அக்கறை கிடையாது, அதை பற்றி செய்ய முடியாது. தாவீது கூட தவறு செய்தான். அதுக்காக அனனியா வந்து அவங்க வரும் பொழுது அவனை சதிக்கலை. அவன் தவறு எடுத்து சொல்லும்போது அவன் அதை சரி செய்து கொண்டான். ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய நிலை அதுதான். ஆனால் நீ எதையோ பார்த்து ஒரு ஊழியக்காரனை சதிக்கவோ பேசவோ செய்துட்டேன்னா அதோடு நீ அழிந்து போன. உன்னை மறுபடியுமா தேவன் தூக்கி கொண்டு வரவே முடியாது. நீ மறுபடியுமா எந்த மனிதனுக்கு பேசினாயோ அவங்ககிட்டயே போய் அப்பாலிச்சு வாங்கினா மாத்திரமே தப்பித்தான், இல்லைன்னா தப்ப முடியாது. நீ வணங்குகிற அதே தேவனை அழித்து போடுவார். ஏனென்றால் வார்த்தையின் ஒழுங்கில்தான் நீ வளர வேண்டும். வார்த்தையை தாண்டி நீ எண்ணி இருக்கிறத செய்ய முடியாது. அப்படியெல்லாம் பைபிள் அப்படியெல்லாம் கிடையாது. ஆகவே இந்த பீரியட் என்ன செய்தான்? தேவனே வந்து அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டான். தேவனுக்கு பிடிக்காத ஒன்று விபச்சாரம். இவன் என்ன செய்தான்? மோவாப் தேசத்தோட பெண்களை நிர்வாணத்தோடு ஆட வைத்தான். அதை பார்த்து அவர்களோடு கூட சேர்ந்தார்கள். தேவன் அவர்கள் அத்தனை பேர் அப்படியே அழிக்கப்பட்டார். ஆனால் மோசே அப்படி செய்யவில்லை. உண்மையான மனிதனுக்கும் தவறான மனிதன் ரெண்டு பேருமே தேவனுக்காக இருந்தார்கள். சரிங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரில் யாரோட தேவன் இருந்தால்? மோசையோட தேவன் இருந்தார். பீலேயாமோட இல்லை. வெளிப்படுத்தல் சொல்லி வரும்போது கூலிக்காக ஊழியம் செய்த பீலேயமை போல் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவன் அவனோடு பேசினார். அதை வைத்து நீ ஒரு கணக்கு போட்டுறாரு. உங்கள் கூட தேவன் பேசலாம், அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏனென்றால் நீ இடத்துல கேட்குற உங்கள்கிட்ட பேசுகிற, அது அல்ல காரியம். உங்கள்கிட்ட தேவன் பேசுகிறார் என்று வந்தாவே ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கும். தேவன் பேசுவார் என்றால் அடுத்து உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்று கவனிக்க வேண்டும். நீ தவறிட்டு
ஆண்டு எனக்கு பேசலான்னு சொல்லிட்டு வேறு மாதிரி மாறிட்டேன்னா நீ தவறான. ஆகவே மிகுந்த கவனத்தோடு கவனிக்க வேண்டிய புத்தகங்கள். சரி, அடுத்ததாக ரெண்டாவதாக இன்னொரு ஒரு திருசி பார்ப்போமானால், 2 பேர். ஒருவன் பெயர் மிகாயா, அவன் நாட்களில் வாழ்ந்த சிதேக்கியா என்பவன். இருவருமே திருசி. சிதேக்கியா என்பவன் ஆகாப் ராஜாவினால் ஊழியக்காரனாக மாற்றப்பட்டு அவனால் போஷிக்கப்பட்டு வல்லமை நிறைந்தவனாக, அதிகாரம் நிறைந்தவனாக, மக்கள் மத்தியில் தான் ஒரு பெரியவனாக எண்ணப்பட்டான். ஆனால் மிகாயாவோ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த தேசத்துடைய ராஜாவாக ஆகாப்பின் நிமித்தமாக ஆகாப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சமயம் வந்தது, சீரியா தேசத்தால் பெத்லகேமை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை நம் பக்கமாக கொண்டு வர, நல்லா கவனிங்க தயவுசெய்து, நான் முடிக்கிறேன். கொண்டு வர வேண்டும், அவர்கள் மேல் நாம் படையெடுக்க வேண்டும், நமக்கு படைபலம் அதிகமாக வேண்டும் என்று யூதேயா தேசத்துடைய ராஜாவாகிய யோசபாத்தை கூப்பிட்றான். யோசபாத்து வருகிறான். வந்து என்ன சொல்லுகிறான், நான் நீங்கள் சொல்வது சரிதான், அந்த தேசம் நம்முடையது தான். நம்முடைய தேசத்தில் விளைகிற விளைச்சலை அவர்கள் சாப்பிட்டு உண்டு கொழித்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளோ சாப்பிட்டு கொழிக்காமல் ஆதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் நாம் ஜெயிக்க வேண்டும். அப்போ உண்மையாக ரைட்டா? சரியான வார்த்தை, உண்மையான வார்த்தை. அவர்களுடைய தேசத்தை இன்னொரு பிரச்சனைங்கிறான், அதை போய் ஜெயிக்க வேண்டும் என்பது ரைட்டு. சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிதான். சில காரியம் நீங்கள் சரியானபடி டிசிஷன் எடுக்கலாம், ஆனால் செய்கிற போது என்ன சரின்னு கவனிக்க வேண்டும். நீங்கள் என்ன யோசித்தீங்களோ அதே போய் செய்துட்டீங்களா, அதே தேவனுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுங்க. சரி, புரியுதுங்களா? என்ன சிந்திக்கிறாயோ, என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை குறித்த ஒரு பயமும் பக்தியும், தேவன் அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரா இல்லையா என்று காத்திருந்து நீங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் பிரியமானவர்களே, நீ என்னை கோச்சினாலும் சரி, கோச்சிக்கம் போனாலும் சரி, என்னை ஏற்றினாலும் சரி, ஏற்றிக்கம் போனாலும் சரி, நான் இந்த வார்த்தைக்கு உண்மையில் நான் இருந்து பேசுவேன். கண்டிப்பாக நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், கண்டிப்பாக நீ நியாயத்துக்கு நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீ சில காரியங்களை சரியாக செய்யலாம், ஆனால் சரியாக செய்கிற காரியங்களில் சரியாக வார்த்தையின்படி இதுதான் கவனிக்க வேண்டும். கவனிக்கலை, உன் இஷ்டமாக ஏதாவது பேசிட்டேன்னா பதில் நீ தான் அடையப்படும். அதற்கான நியாய தீர்ப்பு உன் கையில் வரும்போது அப்போ தான் புரியும், இப்போ புரியாது. சரிங்களா? சரி, அப்படி போல் இப்போ சீரிய தேசத்தில் படையெடுக்கணும். இப்போ இந்த ஆகாப் யோசபாத்தை கூடும்போது யோசபாத் சொல்லுகிறான், நாம் போய் வெற்றி பெற்று வருவோமா என்று தீர்க்கதரிசிகளை கேட்கலாமே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கேட்கிறவர்கள, இன்றைக்கு இருக்கிற எந்த ஸ்தாபனமும் எந்த சபையும் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவன் அனுப்பினாரா, அவரை செய்தி நாம் கேட்கிறோமா என்று ஒருவரும் சொல்வதில்லை. இவர்களே முடிவெடுத்து இவர்களே செய்து இவர்களே இப்போ 1ஆம் தேதி பாருங்கள், அவன் திருசமாக உரைக்க போகிறான். எதையுமே நம்பாதீங்க, ஒன்றையும் நம்பாதீங்க. அவன் யாராக இருந்தாலும் சரி நம்பாதீங்க. யாருங்க நம்பணும்? செவிங்க. தேவன் காட்டுவார், தேவன் வெளிப்படுத்துவார். நான் என்ன நம்ப அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தேவனுக்கு செவிங்க. தேவன் உங்களை வழிநடத்துவார். இப்போதும் தேவன் தான் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது. தேவன் தான் பேசுகிறார். என்னை மறைத்து என் வாயை பயன்படுத்தி தேவன் பேசுகிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நம்மோடு பேசுவேன். நான் பேசுவது வார்த்தையின் ஒழுங்கிலேயே இருந்தால் நான் பேசுவது சரி. வார்த்தை தாண்டி ஏதாவது நான் கதை விடுவேன் என்றால் நான் தவறு. உங்கள்கிட்ட பேசுகிறவன் பைபிளை எடுத்துக்கிட்டு வசனத்தை எடுத்துக்கின்னு தவறானதை சொல்லுவான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவன் கேட்காதீங்க, அவன்கிட்ட போகாதீங்க. அவன் தவறான மனிதன், அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவி பெற்றவன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது. தேவன் தன் வார்த்தையிலே இருக்கிறார். தேவன் வேறு எங்கே இல்லை. தேவன் நீங்கள் காண வேண்டும் வார்த்தைக்கு தான் வர வேண்டும். வார்த்தையின் வியாக்கியானத்தை மிக சரியாக சொல்ல வேண்டும். தனக்கு தெரிந்தால் போல் எதையாவது பேசி மாட்டிக்கொள்ளக்கூடாது. அவனோ மாட்டிக்குவான், உன்னையும் மாட்டி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்க. சரி, ஓகே. இப்போது இந்த ஆகாப் ராஜா இந்த யோசபாத் சொல்கிறத கேட்டு என்கிட்ட 400 பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் தேவ மனிதர்கள். நீங்கள் படிக்க விரும்பினா 1 ராஜாக்கள் 1 ராஜாக்களுக்கு திருப்புங்க.
22வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா சீரியா தேசத்தின் மேல் எப்படி படையெடுத்து போக வேண்டும் என்று அங்கே சொல்லப்படும். அப்போது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனம், 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சிதேக்கியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த 400 பேருக்கு அவன் தான் தலைவர். இப்போ எப்படி எல்லா ஸ்தாபனங்களுக்கும் ஒரு தலைவனை உண்டாக்கி வைக்கிறாங்க. அன்பானவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ஸ்தாபனமும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஸ்தாபனங்கள் அத்தனையுமே, புரொட்டஸ்டன்ட் சபைன்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே, அவன் தனியாக இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இவர்கள் அத்தனை பேருமே வேர்ல்டு சர்ச்சஸ் ஆஃப் கவுன்சிலில் போய் சேர்கிறார்கள். நீங்கள் வேர்ல்டு சர்ச் ஆஃப் கவுன்சிலில் உங்கள் சபை இருக்குதா இல்லையான்னு போதை கேட்டுப்பார். வேர்ல்டு சர்ச் ஆஃப் கவுன்சில் எது தெரியுங்களா? மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. சொரூபம் அது. மிருகம் என்பது ஒரு மிருகம் என்ற அர்த்தம் அல்ல. மிருகம் என்றால் வல்லமைன்னு அர்த்தம். மிருகத்துக்கு ஒரு சொரூபம் என்றால், மிருகம் என்றால் ரோமன் கத்தோலிக்க சபை, சொரூபம் என்றால் புரொட்டஸ்டன்ட் சபை. அது போலவே இதை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தரித்து கொள்ளுவீர்கள். யாரோ சொல்கிற மாதிரி நெக்கில் எழுதியிருக்கோம், கையில் எழுதியிருக்கோம், இந்த வரல எழுதி அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஏமாற்று, உன்னை ஏமாற்றுகிறான். அப்படியெல்லாம் யாரும் செய்ய முடியாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆவிக்குரிய விதம் இது, வெளிப்படையாக தெரியாது. மிருகத்துக்கு ஒரு சொரூபம் என்பது ஆவிக்குரியது. வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கும்படி நெத்தியில் 666 போட்டுக்க மாட்டான், கையில் 666 போட்டுக்க மாட்டான். ஒருவேளை சில பேர் போட்டுனுங்களா, அது பைத்தியங்க. நான் அதை சொல்லலை. ஆவிக்குரிய விதத்தில் இது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். ஆகவே நீ எந்த சபையில் இருக்கிறாயோ உன் சபை இந்த உலக சம்மேளனத்தின் சபையோடு இணைந்திருக்கிறதா என்று பாரு. அப்படியானால் உன்மேல் மிருகத்தின் முத்திரை குத்தப்பட்ட ஆயிடுச்சு என்றார்கள். நீ அதிலிருந்து வெளியே வரலன்னா பி கேர்ஃபுல். ஒரு நாளில் நீ நரகத்துக்கு சென்று விடுவாய். பிறகு நியாயத்தீர்ப்பில் வந்து இந்த செய்தி கேட்டு ஏன் மனத்திற்குள்ள இயேசு கேட்கிற போது நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆகவே ஒரு விளையாட்டு தமாஷா அல்ல. நான் சொல்வது உண்மை, சத்தியம். என் தேவனாய் கட்டுவதை நிரூபிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், இந்த சிதேக்கியா என்பவன் 400 தீர்க்கதரிசிகளுக்கு தலைவர், அதாவது பிஷப் இவன். இப்போ இருக்கிறாங்கல்ல எல்லா பாஸ்டர்களுக்கும் பிஷப்பு, அதுபோல் பிஷப் இவன். பிஷப்புகளையோ பாஸ்டர்களையோ தேவன் சிருஷ்டிக்கவில்லை, உண்டாக்கவில்லை. இவர்கள் பொய்யர்கள், மாய்மாலக்காரர்கள், கிறிஸ்தவத்தை, தேவனை, வார்த்தையை பிரித்து போட்டவர்கள். நாட்கள் வரும் புரியவர். அதில் இருக்கிறவர்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா தச்சிருவீங்க, இல்லை என்றால் மாட்டிக்கொள்ளுவீங்க. ஆகவே மிருகத்தின் முத்திரை தரித்து கொள்ளாதபடி கவனமாக இருங்க. ஆகவே இப்போ நான் திரும்ப வருகிறேன். இப்போ இந்த யோசபாத் கேட்குறேன், இந்த 400 பேரை காண்பிக்கிறாரு ஆகாப். இந்த 400 பேரும் ஆகாப்பினால் செல்வாக்கு பெற்றவர்கள். இப்போ பிஷப்புங்க, இந்த போப்புங்க எப்படி உலகத்தால் செல்வாக்கு பெற்றவர்களோ அதே போன்று அன்றைக்கு ஆகாப் ராஜாவின் செல்வாக்கை பெற்றவர்கள். ஆனால் அவர்களோடு தேவன் இருந்தாரா இல்லையான்னு பாருங்கள். இந்த 22ஆம் அதிகார வீட்டில் நீங்கள் வாசிங்க. அப்போது அவர்கள் சிதேக்கியா என்ன செய்கிறான், ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானோ அதை செய்கிறான். எப்படி கீழேயரை போலவே அவன் என்ன செய்யறான், ஒரு இரும்பில் ஒரு ஏதோ ஒன்றை கொண்டு வந்து தலையில் மாட்டிக்கின்னு ஒருத்தனை மாடு முட்டை போல முட்டி இவன் என்ன சொல்லுவான், ராஜாவே நீங்கள் போங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்கிறான். கேட்குறீங்களா? இப்போது யோசபாத் தான் சொல்கிறான், சரிங்க இன்னும் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டான். அவனோட உள்ளத்தில் சற்று அமைதி இல்லை. அப்போ ஆகாப் சொல்லுகிறான், இல்லை என்னையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் எப்பவுமே திட்டி கொண்டிருக்க ஒருத்தங்கிறான், அவன் பேர் மிகாயா, அவன் தான் உண்மையான பிரதேசி. பாருங்க, ராஜா ஏற்றுக்கல, உலகம் ஏற்றுக்கல, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்போ அவன் அழைத்து கொண்டு வர சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? சிதேக்கியா அனுப்புகிறான். இந்த 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். சிதேக்கியா வருகிறான். சிதேக்கியா வந்து நாங்கள் போகலாமா, சண்டைக்கு போகலாமான்னு என்ன சொன்னால் தெரியுமா? சிதேக்கியா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் தேவ சமூகத்தில் சென்று ஜெபித்து அடுத்த நாள் சொல்கிறேன்னா. சரி போன்னு சொன்னேன். மிகாயா போகிறான். போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இரவெல்லாம் ஜெபிக்கிற போது தேவன் பரலோகத்தையே திறந்து காமிக்கிறார். இப்போ நீங்கள் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா பரலோகத்தில் நடக்கிற சம்பவத்தை பூமியில் இருந்து கொண்டு மிகாயா பார்க்கிறான். அப்போ அங்கே நடக்கிற சம்பவம் என்னவென்றால், இப்போ
அதை நீங்கள் பைபிளில் வேதத்தில் வாசித்து கொள்ளுங்கள். இப்போது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, இப்போ மிகாயா திரும்பி வருகிறான், அடுத்த நாள் வருகிறான். சிதைக்கியா சொல்கிறான், டேய் மிகாயாவுக்கு சொல்லி அனுப்புகிறான், நான் பசுத்தாலும் நிறுவப்பட்டவன், நீயும் பசுத்தால் நிறுவப்பட்டவன், நான் என்ன சொன்னேன் அதான் நீ சொல்லணும்னு சொல்கிறான். பிஷப்புங்க அப்படி தான் சொல்லுவாங்க, போப்பு அப்படி தான் சொல்லுவான். அவன் சொல்கிறதான் நீ செய்யணும், நீ சொல்லணும், இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு எடுத்துடுவான். அப்புறம் நீ கஞ்சிக்கு லாக்கு, அதனால பயந்து நான் உட்காந்துக்கிறேன். தேவனோடு நில்லு. கஞ்சிக்கே இல்லாமல் போனாலும் தேவனுக்காக நில்லு. எவனோ ஒரு பிஷப்பு எதையோ ஒன்று கொடுக்குறான்றதாக நிற்காத, அவங்ககிட்ட போய் கையேந்தி கொண்டு இருக்காத, தேவனத்தில் கேளு, அவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த மனிதனை காட்டிலும் மகத்தானவர் தேவன், அவருக்காக நில்லு. ஆகவே புரியுமில்லை. இப்போது சிதைக்கியா வருகிறான். சிதைக்கியா என்ன சொல்கிறான் கேட்குறான். சிதைக்கியா சொல்கிறான், போங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் நாடு மேய்ப்பனில்லாத ஆடுகளை பிடிக்கிறத கண்டேன்னா. ஆனால் சிதைக்கு என்ன சொன்னால், நீங்கள் போங்க ஜெயிச்சுட்டு வருவீங்கன்னா. ஆனால் மிகாயா என்ன சொல்கிறான், நீ போய் செத்துருவேன்னு சொல்கிறான். ஏன் சொன்னால் தெரியுமா, மிகாயா ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தையை மனதில் வைக்கிறான். நீங்கள் ஏற்கனவே எலியா ஆகாப்பை சதிப்பிட்டான். ஆகாப்பே, நீ தேவனுடைய மனிதனை, நாபோத் என்ற ஒரு மனிதனை கொலை செய்துட்டா. ஆகவே சொல்கிறான், உன்னை நாய்கள் தின்னும், நாய்கள் உன் ரத்தத்தை நக்கும் என்று எலியா சொல்லியிருந்தான். இப்போ ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தை, இவன் சாக வேண்டும், இவன் ரத்தத்தை சிந்த வேண்டும், நாய்கள் நக்க வேண்டும். இது தேவனால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எலியா பேசிவிட்டான். இப்போ மிகாயா அதுக்கு ஆப்போசிட்டாக பேச முடியாது. ஆனால் சிதைக்கியா அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான். போங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா ராஜா, அவனால் இவன் போஷிக்கப்படுகிறான். அவங்ககிட்ட சம்பளம் வாங்குறான். இவன் பிஷப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், ஆண்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் இவன். ஆகவே என்ன செய்தான், அங்கே போயிட்டு சிதைக்கியா கிட்ட சொல்கிறான், நீ உன்னை கொண்டு போடுவார்கள் என்று சொன்னபோது சிதைக்கியா என்ன செய்கிறான், நான் வருகிற வரையில் இவனுக்கு தூக்கி அப்பத்தை, இடுக்கமான அப்பத்தை கொடுங்க, ஜெயிலில் தள்ளுங்கன்றான். மிகாயா சொல்கிறான், நீ திரும்பி வந்தால் அது நடக்கும்னா. அல்லேலூயா. உண்மையான எந்த தீர்வசியும், உண்மையான எந்த தேவ மனிதனும் உலகத்திற்கோ உலகத்தின் காரியங்களுக்கோ நாட்டிற்கோ பயப்பட மாட்டான். தேவனுக்கு மட்டுமே பயப்படுவான், தேவ வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படுவான், எதற்குமே பயப்பட மாட்டான். ஆகவே இந்த சொன்ன மாதிரியே இவன் அங்கே போனான். பிறகு அங்கே சொன்ன மாதிரியே இந்த பாருங்க, இவன் சொன்னதுக்கு பயந்துட்டான் இந்த ஆகாப். என்ன செய்கிறான், ஆகாப்பு ட்ரெஸ்ஸை கழட்டி யோசபாத்தை போட்டுட்டு, யோசபாத் ட்ரெஸ்ஸை கழட்டி இவன் போட்டுக்கிறான். இப்போ யாருன்னா கொண்டா கூட யோசபாத்தை கொண்டுடுவாங்க. பாருங்க எப்படிப்பட்ட புத்தி பாருங்க. அவனுடைய மனுஷன் தான் சிதைக்கியா, அவனுடைய கீழே சிதைக்கியா. ஆனால் மிகாயா அப்படியெல்லாம் இல்லை, தேவனுக்காக நிற்கிறான். தேவன் என்ன சொல்லுறோ அதை மாத்திரம் சொல்லக்கூடியவர். ஆகவே இப்போ ஒருவன் வந்து ஆகாப்பை யோசபாத் ஆகாப்பு என்று அவனை சூழ்ந்து கொள்ளும்போது யோசபாத் சொல்லுவான், ஐயா நான் இல்லை, நான் யோசபாத்து, அவனுடைய ஆகாப் ட்ரெஸ்ஸை நான் போட்டுருந்தேன் சொல்லும்போது, திரும்பும்போது யோசபாத் ட்ரெஸ்ஸை போட்டிருந்த ஆகாப்பை சாதாரண ஒரு வில்லாளி தன்னுடைய அம்பை எடுத்து ஒருவனை அடிக்க நீட்டும் போது அவன் கை தானாகவே ஆகாப்பக்கம் திரும்புகிறது. அவனை அடித்து அங்கே கொண்டு போடுகிறார்கள். அவன் கீழே விழுந்து மறித்து போகிறான். அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது. வார்த்தை என்ன சொன்னதோ அதற்கு நிஜமான காரியத்தை செய்தார். ஆகவே உண்மையான எந்த தேவ மனிதனும் தேவனுக்காக நிற்பானே தவிர உலகத்திற்காக, உலகத்தின் ஜனங்களுக்காக, அரசியலுக்காக நிற்க மாட்டான். இருக்கிற எல்லா ஸ்தாபனமும் அரசியலை நோக்கி தான் இருக்கிறது, அரசியலை தாங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஒரு பிஷப்பு அரசியலிலேயே போய் சுத்தமாக தங்கமாயிட்டான். உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அவனையும் நம்பி அநேகர் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசியலுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அரசியல்வாதிகளே அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்லுகிறார்கள். அரசியல் பிசாசினால் உண்டானது. அங்கே இவனுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் இவன் அங்கே போகிறேன் என்றால் இவன் தான் கள்ளத்தீர்தர்சி, இவன் தான் கள்ளக்கிறிஸ்து, இவனுக்கு சபை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவன் பின்னால் 1000 பேர் போகாதுங்க. பிறகு இன்னொரு நபரை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்னொரு நபர், இவையெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் கவனமாக இருக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த நம்பர் கேட்குறீங்களா?
அடுத்த ஒரு தவறான ஒரு தீர்க்கதரிசி, மெய்யான ஒரு தீர்க்கதரிசி உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா. எரேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்தீங்கள்ல. எரேமியா தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனுஷன், தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. நீங்கள் அங்கே பாருங்கள், அந்த மக்கள் எரேமியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த தேசத்தினுடைய அதிபதியும் எரேமியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எரேமியாவின் நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், அவன் பேர் அனனியா. இவன் கள்ள தீர்க்கதரிசி. இவனும் கூட தேவனை துதித்தான், இவனும் கூட தேவனோடு கூட இருந்தான். சரிங்களா? ஆனால் தேவனும் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட எரேமியாவோடு இருந்தார். பாருங்கள், எரேமியா தன் சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன சொன்னான்? உங்களை நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து போவான், 70 வருடங்கள் அவனுடைய சிறையில் நீங்கள் இருப்பீர்கள். ஏன் அப்படி சொன்னார்னா, இவர்கள் தேவனை தள்ளிவிட்டு தோப்பு விற்கிறத தொழுது கொண்டு இருந்தார்கள். ஆனாலும் தங்களை ஒரு தேவ மனுஷன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த அனனியா அப்படிப்பட்டவர்களுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆகவே அனனியா நேராக போயிட்டு எரேமியா அப்படி பேசின போது அவனை கன்னத்தில் ஓங்கி அரைந்து என்ன சொல்கிறார்? என் மேல் இருக்கிற ஆவி எந்த வழியாக உன் மேலே வந்தது என்று கேட்கிறார். இதை நீங்கள் எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசனைலாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் அவன் கேட்கிற போது கேட்டு அவனை அடிக்கிறான். 2 நாள் தான் இருக்கும், 70 நாள் கிடையாது, 70 வருடங்கள் கிடையாதுன்னா. இதை சொன்ன பிறகு தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை உண்மையான தீர்க்கதரிசி அடித்ததினால் அவனை அடித்து கொண்டு போடுகிறார், அவன் மரித்து போகிறான். இப்போ எரேமியா சொன்னபடியே நேபுகாத்நேச்சார் வந்து 70 வருடங்கள் இந்த மக்களை அங்கே கொண்டு போய் சிறை வைத்திருந்தார். அவர்களுக்கு எகிப்திலே இவர்கள் மறுபடியுமாக நேபுகாத்நேச்சாருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் தான் தானியேல். அவர்களிலே தானியேல் கூட இருந்தவர்கள் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 வாலிபனாக இருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். சரி, ஓகே. ஆகவே இதை இன்னும் அடுத்த தடவை வரும்போது இதன் இன்னும் அதிகமாக பேசுகிறேன். ஆகவே பைபிளில் உண்மையான மக்களைப் போலவே தவறானவர்கள் இருந்தார்கள். 2 பேருமே தேவனை தொழுது கொண்டார்கள். 2 பேர் மேலேயுமே பரிசுத்தம் இருந்தது. ஆனால் கிரியைகளினால தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு சொன்னார், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு என்ன சொல்கிறார் கேட்குறீங்களா? முள்ளு செடியில் அத்தி பழங்களை அறுக்க முடியுமா? காட்டத்து பழங்களை அறுக்க முடியுமா? திராட்சை செடியில் தான் திராட்சை பழங்களை அறுக்க முடியும், முச்செடியில் திராட்சை பழங்களை அறுக்க முடியாது என்று இயேசு சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆவது அதிகாரம் 16வது வசனம். புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, படிங்க. கனிகள் என்றால் அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் அல்லது அந்த கனி எந்த மரத்தை சேர்ந்தது என்பதை அறிவீர்கள். சரிங்களா? இன்னும் சற்று அதிகமான நீங்கள் படிப்பதற்கு லூக்கா புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 44ஆம் வசனம் போங்க. இயேசுவிய இன்னும் சற்று அதிகமான வார்த்தைகளை மிக தெளிவாக சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். லூக்கா சாப்டர் 6:44. அந்த மரம் அதனதன் கனியினாலே அறியப்படும். முச்செடியில், அந்த மத்தையில் முச்செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறீங்களான்னு கேட்டார். இங்கே அவர் என்ன சொல்கிறார்? அந்த மரம் அந்த கனிகளினால. பாருங்கள், எந்த பழமோ அந்த பழத்திற்குரிய மரமாக அது இருக்க வேண்டும். கேட்குறீங்களா? இன்றைக்கு அன்பானவர்கள், நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஆரஞ்சு மரம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரஞ்சு மரத்தில் ஒரு கிளையில் திராட்சை பழங்களும் இன்னொரு கிளையில் எலுமிச்சை பழங்களும், மரமும் ஆரஞ்சு மரம், இன்னொரு கிளையில் சாத்துக்குடியும் இன்னொரு கிளையில் டலங்கோ என்று சொல்லக்கூடிய பழங்களும் காய்த்திருக்கும். நீங்கள் ஒரே மரத்தில் பல பழங்கள் பழுத்துவதை பார்த்துருக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, அந்த மரத்தில் ஆரஞ்சு மரத்தில் எப்படி எலுமிச்சை பழம் வருது? ஆரஞ்சு மரத்தில் எப்படி சாத்துக்குடி வருது?
ஆரஞ்சு மரத்தில் எப்படி டாங்கலோ என்று சொல்லக்கூடிய ஒரு பழம் வருகிறது. எப்படி வருகிறது பாருங்கள். எலுமிச்சை செடியை கிளையை நறுக்கி, ஆரஞ்சு கிளையை நறுக்கி ரெண்டுத்தையும் ஒட்டு போடும்போது நல்லா கவனிங்க, ஜீவன் என்னவோ ஆரஞ்சு மரத்துலேருந்து தான் வரும். ஆனால் அந்த கிளைக்கு போகும்போது அந்த எந்த கிளை எலுமிச்சை கிளை ஒட்டி இருந்தால் எலுமிச்சை பழத்தை தான் தரும். இந்த கிளையில் சாத்துக்குடிய பதியம் போட்டு இருந்தால் அந்த கிளையில் சாத்துக்குடி தான் வரும். அல்லேலூயா. ஆகவே ஒரே கிறிஸ்தவம் என்ற ஒன்றில் இப்படி அநேக விதமான கனிகளை தருவர்களாக இருக்கிறார்கள். சபையே, மக்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் தவறானதை இதை பார்த்து எவ்வளவு ஒரு மரம் எவ்வளவு அழகாக இருக்குது என்னாதீங்க. அந்தந்த மரம் அந்த கனி தான் தரணும். அந்த மரம் வேறு கனியை தருந்தால் நல்லா கவனிங்க, அந்த மரத்தின் சாட்சி கெட்டு போயிடும். ஆரஞ்சு மரத்தில் சாத்துக்குடியும் திராட்சையும் வளர்ந்தாக்க அதுக்கு சாட்சி கெட்டு போயிடும். தவறு அது, சரிங்களா? அந்த மரம் ஆரஞ்சு மரமானால் ஆரஞ்சு பழத்தை தான் கொடுக்கணும். வேறு பழங்களை கொடுக்குமானால் அந்த மரத்தோட சாட்சி கெட்டு போயிடும். அதே போல் இந்த கிறிஸ்தவர்களும் தேவனை வார்த்தையை தவறாக உங்களுக்கு காண்பிப்பார்கள் என்றால் அவர்களுடைய சாட்சி கெட்டு போகப்படும். அவர்களை தேவன் ஒரு நாளில் நியாயத்திற்குள்ள கொண்டு வருவார். அவருடைய செய்தி கேட்டு நீங்களும் உங்கள் சாட்சி கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்த கடைசி நாளில் உண்மையான ஒரு செய்தி, பைபிளில் உண்மையான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நாங்கள் போதிக்கிறோம், அதை தான் நாங்கள் கேட்கிறோம், பேசுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் தவறி போக வேண்டாம். நீங்கள் மாற்றப்பட்ட இருதயத்தோடு இருக்க வேண்டாம். நான் சொல்வது உண்மை, சத்தியம். ஆகவே ஸ்தாபனங்கள் எந்த காலத்திலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவை அல்ல. உங்களுக்கு ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாக இயேசு கிறிஸ்துக்கு பிறகு கிபி 320 வருஷத்தில் மிசாயா என்ற இடத்துல ஒரு ஸ்தாபனம் தோன்றினது. அந்த ஸ்தாபனத்திற்கு சர்ச் ஆஃப் யூனிவர்சல் என்று பெயர். இந்த ஸ்தாபனம் தோன்றின பிறகு தான் பைபிளே மாற்றப்பட்டு விட்டது. பிரியமானவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லுகிறேன். பாருங்கள், தவறானதும் மெய்யானதும் பைபிள்லேருந்தே வருவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேங்களா? இன்றைக்கு உங்களை ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பிதா குமார் பஸ்தர் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. பிதா குமார் பஸ்தர் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் சொன்னவர் இயேசு. அவர் என்ன சொல்கிறார்? உலகம் மீண்டும் போய் சர்வ சுஸ்திகம் பிரசங்கம் பண்ணி பிதா குமார் பஸ்தர் தாழ்மையில் ஞானஸ்தானம் கொடுன்ட்டார். இதை பிடிச்சிக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, வேதாந்தத்தை கூர்ந்து கவனிங்க. எந்த மனிதனும் வேதம் முழுவதிலுமே பிதா குமாரன் பசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்ததும் இல்லை. எந்த மனிதனும் பிதா குமாரன் பசுத்தாவின் ஞானஸ்தானம் எடுத்ததும் இல்லை. எப்படியா இருக்காங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்த சிந்துதல் இல்லை. ஆகவே அது அப்போ இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னாரோ அதைத்தான் சீச்சருங்க செய்தாங்க. இயேசு சொன்னதை நீங்கள் செய்யலை. உங்களை நான் குற்றப்படுத்துகிறேன். நீங்கள் இயேசு சொன்னதை செய்யலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால்தான் பிதா குமாரன் பசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற்றதாக அர்த்தம். பிதா குமாரன் பசுத்தாவி என்பது ஒரு நாமம் அல்ல, பெயர் இல்லை. ஆங்கில பைபிளில் இந்த நேம் ஆஃப் ஃபாதர் அண்ட் இந்த நேம் ஆஃப் த சன் அண்ட் இந்த நேம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் என்று எழுதியிருக்கிறது. ஃபாதர்னா அப்பா, அப்பான்னா பேராது. குமாரன் மகன் என்றால் பேராது. பசுத்தாவி என்றால் பேராது. இயேசு அவைகளுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரெல்லாம் கொடுக்க சொன்னார். அப்போ உன்னை சார்ந்தவர்களுக்கு எப்படி செய்கிறாங்க? பைபிளை எடுத்துக்கிட்டு உங்களை தவறான அர்த்தத்தை கவனிங்க. அல்லேலூயா. இயேசு பிதாவுக்கு ஒரு பேர் இருக்குது, குமாரனுக்கு ஒரு பேர் இருக்குது, பசுத்தாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரில் கொடுங்க. ஆகவே பேர் பசுத்தாவினால் நிறுவப்பட்டவனாக நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பெறுங்கள். பிறகுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம். பிதா குமாரன் பசுத்தாவியில் மனம் திரும்புதலும் கிடையாது, பாவ மன்னிப்பும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவத்தில் அப்படி அல்ல. நீங்கள் மனம் திரும்ப. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது பேசின முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோகத்தில் சமீபமாக இருக்குது என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்துவ சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் எப்படி ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் தவறு. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஒன்னஸ் டாக்டர் உள்ளவர்கள் கொடுக்கிறார்கள். இயேசு தான் பிதா குமாரன் பசுத்தாவி இல்லை. நாங்கள் பிதா குமாரன் பசுத்தாவி இல்லை என்று சொல்லவில்லை. பிதா குமாரன் பசுத்தாவி என்பது யுகங்களின் உரிமை.
ஒரு யுகத்தில் தேவனாகிய கர்த்தர் தன்னை பிதாவாக காண்பிக்கிறார், அடுத்த யுகத்தில் அதே தேவன் குமாரனாக வருகிறார், நம்முடைய யுகத்தில் அதே தேவன் பரிசுத்த ஆவியாக வெளிப்படுகிறார். இது மூன்று அல்ல, ஒன்றில் மூன்று மூன்றில் ஒன்று எல்லாம் கிடையாது. தேவன் உண்மையாகவே என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய வேண்டும். ஆகவே இந்த கள்ள கிறிஸ்துக்களும் என்ன செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு பிதாபம் பஸ்தர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, இன்னும் அதிகமான கள்ளதேசம் செஞ்சுட்டாங்க, செழிப்பு ஞானத்தை கொடுத்துட்டாங்க, இன்னும் பொல்லாத ஆவிக்கு என்ன செஞ்சுட்டு குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த நாமத்தை பெறுவீர்கள். இப்போ 2 ஞானஸ்தானத்தில் எது சரி? இங்கே தானியை கவனிக்கணும். உங்கள் பாஸ்டர் 1000 சொல்லுவது அல்ல, பைபிள் சொல்லத்தான் நீ நம்பணும். பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்ட மக்களுக்கு அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். பேதுரு தவறு என்று சொன்னால் பவுல் கொடுக்கிறாரு, அது என்ன சொல்லுவீங்க? பவுல் அப்படி எடுத்துக்கிட்டார், அதை என்ன சொல்லுவீங்க? அப்படியானால் உன்னை இவர்கள் தவறாக மாற்றுகிறார்கள், உனக்கு பாவ மன்னிப்பை அறிவிக்கவில்லை அல்லது உனக்கு மனம் திரும்பலை போதிக்கவில்லை. எந்த சபையில் சேர்ந்தாலும் ஞானஸ்தானம் கொடுக்கணும். நீ எத்தனை சபையில் சேர்ந்து அத்தனை சபையில் ஞானஸ்தானம், நீ எந்த சபையில் ஞானஸ்தானம் இருந்தாலும் அல்லது ஒன்னஸ் டாக்டர் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஜீசஸ் ஒன்று என்று சொல்லுகிறவர்கள் இயேசு நாமத்தில் கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க, உலகத்தில் இயேசு என்று பெயர் கொண்டவர்கள் 1000 பேர் இருக்கிறாங்க, 1,00,000 பேர் இருக்கிறாங்க. பைபிளில் 3 பேர் இருந்தாங்க தெரியுங்களா? பரியேசுன்னு ஒருத்தர் இருந்தான், அப்போவே இயேசு நாட்களில் இருந்தான். ஆகவே இயேசு என்ற பேரில் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருமே கிடையாது. பூமி முழுவதும் ஒருவரும் கிடையாது, அவர் ஒருவர் மாத்திரமே. அவர்தான் மனிதனும் தேவனுமான நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதற்கு முன்பு மனம் திரும்ப வேண்டும். பிறகு பாவ மன்னிப்பு என்று இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். இப்போ தான் பசுத்தாவியே வரும். பிதா குமாரன் பசுத்தாவி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு எனக்கு பசுத்தாவி இதுன்னு சொன்னவங்க யாரு? இவன் தான் அந்தி கிறிஸ்து, இவன் தான் கள்ளத்தீர்க்கதரிசி, இவன் தான் கள்ளக்கிறிஸ்து. மக்களே ஞாபகம் கொள்ளுங்க, நான் சொல்வது உண்மை, சத்தியம். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் மேன்மையுள்ளவர். இந்த முழு உலகமே பிசாசின் பிடியில் மாட்டிக்கொண்டது. அன்பானவர்கள், அதை விட்டு வெளியே வாங்க. நான் இது போல் அநேக கருத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கேட்க மனதாக இருந்தால், நான் சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஓடி வாங்க. இயேசு வருகிறார், அவரோடு கூட சேர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. நீ கிறிஸ்துவனாவதற்கு முதல் சிறு காரியமே ஞானஸ்தானம் தான். ஞானஸ்தானமே பெரியது அல்ல, ஞானஸ்தானம் முதல் ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்து நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்குது பெரியமானது. ஆகவே இவர்கள் சொல்லுவதை நம்ப வேண்டாம். இவர்கள் எனக்கு விரோதமாக யார் பேசினாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் சத்தியத்தை பேசினேன், நான் சத்தியத்திற்கு உத்தமமாக இருக்க விரும்புகிறேன். உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவர்கள் எவைகளோ, அன்புள்ளவர்கள் எவைகளோ அவைகளையே பேசும்படி செய்தாகவே இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறது போல உத்தமமாகவே இவர்கள் தேவனை பின்பற்றினார்கள், தேவனை தொழுது கொண்டார்கள். பீலேயாம், சிதேக்கியா, அனனியா போன்றவர்கள் தேவனைத்தான் தொழுது கொண்டார்கள், தேவனைத்தான் வணங்கினார்கள், தேவனர்கள் கூட பேசினார். ஆனால் கனிகள் ஒழுங்கீனமாக இருந்தது, வார்த்தைக்கு விரோதமாக இருந்தது. ஆனால் மோசேயோ, எரேமியாவோ அல்லது மிகாயாவோ, எலியாவோ இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் சொல்வதை மட்டுமே சொன்னார்கள். ஆகவே இந்த உலகத்தால் மக்களால் தள்ளப்பட்டார்கள். உண்மையான தீர்க்கதரிசி மக்களால் அங்கீகரிக்கப்பட மாட்டான், பொய்யான தீர்க்கதரிசி மக்களால் அங்கீகரிக்கப்படுவான். ஆகவே அவன் எத்தனை கோடி ஜனங்க இவர்களை அங்கீகரித்தாலும் இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள், இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. இவன் என்ன சொல்கிறான்? அவங்களுக்கு இதோ அந்தி கிறிஸ்து வரான்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் பைபிளில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 1வது நூற்றாண்டில் அந்தி கிறிஸ்துவதாக பைபிள் சொல்லுகிறது. இன்னுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, இதோ நிக்கோலாய் மதஸ்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. நிக்கோலாய் மதஸ்தர் என்பவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் ஏற்கனவே இருக்கிறான். இப்போ அவன் இருக்கிற இடம் சபைகள். அதை விட்டு வெளியே வாங்க.
தப்பித்துக் கொள்வீங்க. இதோ உலகத்தின் அழிவு வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு முன்பு இயேசு வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாகுங்கள். இயேசு 10 கன்னிகைகளை குறித்து பேசினார். 5 அவர் தான் பிரித்தார். 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் புத்தியுள்ளவர்கள் என்று சொல்லும்போது இந்த நாட்களுக்குரிய செய்தி கேட்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லும்போது ஸ்தாபனங்கள். ஆகவே நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீங்க என்பதை நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இதற்கு விரோதமாக ஒன்றையும் பேசாதீங்க. நீ ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உன்னோட வழியில் போய் கடைசி நாளில் நான் சொன்னது போலவே நீ அக்னிக்கு இரையாகும் போது அப்போது நீ தெரிந்து கொள்வார். தட்ஸ் டூ லேட். அதற்கு முன்பு ஓடி வாங்க. கர்த்தர் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. நான் செய்தியை முடிக்கிறேன். மீதியானதை நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் மீதியான கிழமை பார்க்கலாம். God bless you brother. God bless you sister. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. மத்தியமாக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் சந்திக்கிற வரையிலும் தேவ தயவும் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரோடும்